संशयोऽयं महान् अत्र जातमात्रः शिशुः तथा मुक्तः केन गृहीतः असौ काकी विजये विजने वने. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா விஷ்ணு அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லிட்டார் இல்லையா. விஷ்ணுவே ஒரு ஹயக்ரீவ இதோடு ஒரு குதிரையாக அவதாரம் எடுத்தார். ஏன்னா பொண்டாட்டிக்கு அவருக்கு ஒரு ஊடல் வந்துடுத்து. பொண்டாட்டி வந்து அந்த குதிரையை பார்த்து ஆசைப்பட்டா. தன்னுடைய பிரதர் அவர் கடல்லேருந்து தோன்றினார், நம்மளுடைய பிரதர் ஆச்சேன்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா. அதனால நீ வந்து குதிரையை பார்த்தா என்னோட சொன்ன வார்த்தையை கேட்கலைன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்ததுனால அவள் குதிரையாக பிறந்தா. அப்புறம் அவள் சிவனை வேண்டிண்டு சிவன் வந்து தூது விட்டு அந்த விஷ்ணுவும் ஒரு குதிரையாக வடிவெடுத்து பூமிக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஏக்கவீரன்னு பெயர் இருக்கும். நம்ம போயிடலாம்னு சொல்கிறார். விஷ்ணு வந்து போகலான்னு சொன்ன உடனே லக்ஷ்மி சொல்கிறா, எப்படி என் குழந்தைய விட்டுட்டு நான் வருவேன், நீங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொன்னால் இல்லை. அந்த குழந்தைக்கு ஒரு அப்பாவாக அந்த துர்வசு யயாதியோட பிள்ளை துர்வசுங்கிற பிள்ளை அவன் வேண்டிகிட்டு இருக்கான், என்னை வேண்டிகிட்டே இருக்கான். அவன் தான் அந்த குழந்தைக்கு தகப்பனாக இருக்க போகிறான்னு சொல்கிறா. இப்போ வந்து ஜனமேஜயன் வந்து கேட்குறான், சம்சயோயம் மகானத்ரா, எனக்கு ஒரு சந்தேகம் இங்கேன்னு கேட்குறேன். ஜாத மாத்திரகா சிசுகு ததா, பிறந்த உடனே குழந்தை பிறந்திருக்கு, அப்போ தான் பிறந்திருக்கு. அப்போது கேன முக்தக, அப்போ குழந்தைய விட்டுட்டு போயிட்டா. இப்போ துருவசு கண்ணா பிறப்பா அங்கே காணும், எங்கேயோ தபஸ் பண்ணிட்டு இருக்கான். எங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனால் குழந்தைக்கு தனியாக இருக்குது, இவா பாட்டு கிளம்பி போகிறாளே. ஸோ முக்தக கேன, இப்படி விடப்பட்ட குழந்தை கேன கிரகீத்தக, யார் எடுத்துன்னு போனா அந்த குழந்தைய? அது தனியாக இருக்கே, அது துருவசி வந்து தானே எடுக்கணும், அதுக்குள்ளே யாரும் எடுத்துன்னு போயிட்டாளா? அசோ ஏகாக்கி விஜனேவனே, தனியாக உட்காந்துருக்கு, ஏகாக்கியாக இருக்குது. ஏகாக்கின்னு தனிமேலே உட்காந்துருக்கு. விஜனேவனே, மக்கள் யாருமே இல்லை, ஆளே இல்லாத வனத்தில் இந்த குழந்தை மட்டும் தனியாக இருந்ததுன்னு கேட்குறான். जनमेजय उवाच संशयोऽयं महान् अत्र जातमात्रः शिशुः तदा मुक्तः केन गृहीतो असौ एकाकी विजने वने. कागतिः तस्य बालस्य जाता सत्यवती सुता व्याघ्रसिंहादिभिः பாலசிய காகதிகின்றார். என்ன கதியாச்சு அந்த குழந்தைக்கு, என்ன கதியாச்சு அந்த சின்ன குழந்தை? சத்தியவதி சுதா கேட்குற. சத்தியவதி சுதா, சத்தியவதி பெற்ற பிள்ளையே வியாசரே. வியாசரே, அந்த குழந்தைக்கு கதி என்னாச்சு? வியாக்ரா சிம்ஹாதிவி, காடு வேற, அது தமசாவும் அந்த காளிந்தியும் கூடுற இடத்துல ஒரு வனப்பிரதேசத்தில் தான் இந்த தமசெல்லாம் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட வனத்தில் வியாக்ரா, புலி, சிங்கம் எல்லாம் வரலையா? ஹிம்சை கொடுக்கக்கூடிய இது மிருகங்கள். கிரகீத்தக அது அந்த சிங்கத்தெலாம் எடுத்துகிட்டு போயிடலையா? அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகலையா? தப்பிச்சு விட்டோம் அந்த குழந்தை. அதிபாலகன்னு சொன்னால் ரொம்ப சின்ன குழந்தைன்னு அர்த்தம். பாலகனோட வயசை கூட அடையாத அந்த குழந்தை. அதிபாலகன்னு சொன்னா சிறு குழந்தை அப்படிங்கிற அர்த்தம். व्यासौ उवाच लक्ष्मी नारायणौ तस्मात् स्थानाच्च चलितौ तदा तदैव तत्र चम्प आख्यः प्राप्तः विद्याधरः किल. व्यासर பதில் சொல்றார். லக்ஷ்மி நாராயணம், லக்ஷ்மியும் நாராயணனுமா சேர்ந்து கிளம்பி போயிட்டா. தஸ்மாத் ஸ்தானாத், அந்த இடத்துலேருந்து அவள் கிளம்பி போன போது சலித்தவுன்னு சென்ற பின்னர் எப்போ கிளம்பி போனாலோ அதே சமயத்தில் அதே சமயத்தில் சம்பன் என்று சொல்லக்கூடிய சம்ப ஆக்கியகன்னு சொல்லப்பட்ட சம்பன் என்ற பெயருடைய வித்யாதரக பிராப்தக கில, அந்த வித்யாதரன் அங்கு வந்து சேர்ந்தான், அந்த இடத்தை வந்து அடைந்தான். இவர் என்று போன போது நடுவில் வித்யாதரன் ஒருத்தன் வந்துட்டான், அவன் பேர் சம்பன். व्यासोवाच लक्ष्मी नारायणौ तस्मात् स्थानाच्च चलितौ यथा तदैव तत्र सम्ब आज्ञः प्राप्तः विद्याधरः किल. विमानवरम् आरूढः कामिन्या सहितः नृप मदनालसया कामम् ஸோ விமானவரம் ஆருடக, அவன் விமானத்தில் வந்துட்டு இருக்கான். வித்யாதரன் வந்து விமானத்தில் பறந்து வந்துட்டு இருக்கான். காமின்யா மதனாலசான்னு பேர் அவன் பொண்டாட்டி. காமினியான காமினி, அவனுடைய ஒய்ஃபாகப்பட்ட மதனாலசாவோட கூட வந்த அந்த சம்பன் அல்லது சம்பகனாகப்பட்டவன் சகிதகா கூட உள்ளவன் ரிப ஹே ஜனமேஜயா காமம் கிரீடமானக எதிர்ச்ச எதேச்சியா வந்தாமா. அவன் இதுக்குன்னு எல்லாம் பர்டிகுலராக வரல, விளையாடிண்டே அவன் பாட்டு தன்னுடைய மனைவியோட விமானத்தில் ஏறிண்டு விளையாடிண்டு வரக்கூடிய சமயத்தில்
இந்த பர்டிகுலர் இடத்துக்கு வந்து சேர்ந்தான். விமான பரம் ஆரூடः காமின்யா சகிதः நிருப மதனாலமயா காமம் பீடமானக யத்ருக்ஷயா विलोक्य तं शिशुं भूमौ एकाकिनम् अनुत्तमं देवपुत्रप्रतीकाशं रममाणं यथा सुखम्. ஸோ பூமௌ தம் சிசும் விலோக்கிய, அந்த பூமியில் பார்க்குறான், கீழே பார்க்குறா, குழந்தை கிடக்கு, தனியாக இருக்குது. ஸோ ஏகாக்கினம், தனிமையாக இருக்கக்கூடியது. அனுத்தமம்னு இருந்து இதுக்கு மேலே உத்தமமான ஒரு குழந்தையே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட உத்தமமான குழந்தை, அந்த குழந்தைய பார்க்குறா. தேவபுத்திர பிரதீகாசம், தேவர்களுடைய குழந்தையோ அப்படிங்கிற மாதிரி ஒளி பொருந்தி இருக்குது. காசம்னாலே ஒளி. ஸோ அப்படி ஒரு ஒளியோடு கூட அந்த குழந்தை தேவ குழந்தை மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறா பூமியில். ரமமானம் யதாசுகம், தானே விளையாடிட்டு இருக்காது பாட்டு, ஏதோ கை காலை அடிச்சுட்டு, அது யதாசுகம், சுகமாக அங்கே இருக்கக்கூடிய குழந்தையை பார்த்தார்கள். விலோக்யதம் சிசும் பூமௌ ஏகாகினம் அனுத்தமம் தேவபுத்திர பிரதீகாசம் ரமமானம் யதா சுகம். விமானாத் தரசா உத்தீர்ய चम्पकः तं शिशुं जवात् जग्राह च मुदं प्राप निधिं प्राप्य यथा अदनः. ஸோ உடனே கிளம்பிட்டா, டக்குன்னு இறங்கிட்டா. தரசா உத்தீரிய, வேகமாக அந்த விமானத்திலிருந்து உத்தீரிய இறங்கி, சம்பகக தம் சிசும் ஜவாத், ஜவாத்துனாலும் ஜவனாலும் ஸ்பீடு, ஸோ தரசானாலும் ஸ்பீடு. ஸோ வேகமாக அந்த குழந்தைய பார்த்தா எடுக்கிறான். ஜக்ராக எடுத்துட்டான், தூக்கிட்டுட்டான் குழந்தைய. முதம் பிராப்ப, ஆனந்தம், ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அந்த குழந்தைய பார்த்து. நிதிம் பிராப்பியதா தனக, தனம் இல்லாதவன், தனகன தனம் இல்லாதவனுக்கு ஒரு பெரிய நிதி கிடைச்ச மாதிரி இருக்கான். பெரிய நிதியை கிடைத்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை அடைந்தான் அந்த குழந்தையை அடைந்து அந்த சம்பகன். விமானத்தரசா உத்தீர்ய சம்பகः தம் சிசும் ஜவாத் ஜக்ராஹ ச முதம் பிராப நிதிம் பிராப்ய யதா அதனக. गृहीत्वा चम्पकः प्रादात् देव्यै तं मदनोपमं मदनालसायै तं बालं जातमात्रं मनोहरम्. ஸோ உடனே அந்த குழந்தைய எடுத்துட்டு, கிரகித்வா, அந்த குழந்தைய எடுத்துட்டு, பிராதாத் கொடுத்தான். யார்கிட்ட? தேவியை தம் மதனோபமம், மதனன் மாதிரி மன்மதனாட்டமாக இருக்குது அந்த குழந்தை, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த உத்தமமான குழந்தையை தன்னுடைய தேவியாகப்பட்ட மதனாலசா அவள் கையில் கொடுக்குறான். பிராதாத் கொடுத்தான். மதனாலசாயினா அவனுடைய ஒய்ஃபுக்கு, தம்பாலம் அந்த குழந்தைய, ஜாத மாத்திரம் இப்போ தான் பிறந்திருக்கு, ஜஸ்ட் பிறந்திருக்கு, அப்படிப்பட்ட குழந்தை, மனோகரமான குழந்தையை ஒய்ஃப்ட கொடுத்தான். सा गृहीत्वा शिशुं प्रेम्णा स रोमाञ्चास विस्मया मुखं चुचुम्ब बालस्य कृत्वा तु हृदये वृषम्. பிரேம்னா சிசும் கிரகித்த, ரொம்ப ஆசையோடு குழந்தைய வாங்கிக்கிறான் அந்த மனைவியாகப்பட்டவள். அவள் கிரகித்வா குழந்தைய பிடிச்சிண்டா. ரோமாஞ்சா, அப்படியே ரோமாஞ்சம் புல் அரிக்கிறது, உடம்பெல்லாம் புல் அரிக்கிறது, ரோமாஞ்சம் ஏற்படுறது. விஸ்மயம், ஆச்சரியமாக இருக்குது, என்னடா காட்டில் இப்படி தனியாக ஒரு குழந்தை கிடைக்கேண்டு. ஸோ முமுஞ்ச சுச்சும்ப, முகம் சுச்சும்ப, அதோட குழந்தைக்கு முத்தமிடுறா. சுச்சும்பர முத்தமிட்டாள். பாலசிய குழந்தைக்கு. கிருத்வா தூ ஹிருதயே பிருஷம், குழந்தை அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாளா, ஹிருதயத்தோடு கட்டி அணைத்துண்டு மூஞ்சியில முத்தமிட்டாள். आलिङ्गितः चुम्बितः च तया असौ प्रीतिपूर्वकम् उत्सङ्गे च कृतः तन्व्या पुत्रभावेन भारत. பரதகுல தோன்றலே ஜனமேஜயா குபரன். ஆலிங்கிதக, கட்டிண்டு குழந்தைய கட்டிண்டாச்சு, குழந்தைய முத்தமிட்டாச்சு. அவளால் அசௌ பிரீதிபூர்வகம், அந்த குழந்தை ரொம்ப பிரீத்தியோடு இப்படி கட்டி அணைக்கப்பட்ட குழந்தை. உத்சங்கேத்த கிருதக, மடியில் வச்சுட்டா. விமானத்தில் வேற உட்காந்துருக்கா, மடியில் வேற குழந்தை வச்சுட்டா. உத்சங்கம்னா மடியில் குழந்தை வச்சுட்டு. தன்வின்னு சொன்னாலே மெலிந்த, அப்படி ஒல்லியா இருக்காள் அவள். அப்படி மெலிந்த அந்த பெண். புத்திரபாவேனா, எனக்கு குழந்தை கிடைச்சதுன்னு ஆனந்தமாக இருக்கா. குழந்தைய மடியில் தூக்கி வச்சுட்டா அவள் பாட்டுக்கு.
कृत्वा अङ्केतौ समारूढौ विमानं दम्पती मुदा पतिं पप्रच्छ चार्वङ्गी प्रगस्य मदनानसा. ஸோ ரெண்டு பேரும் வண்டியில் கிளம்பியாச்சு. கிருத்வா அங்கே மடியில் வைத்துக்கொண்டு விமானம் சம ஆரூடம், ரெண்டு பேரும் விமானத்தில் ஏறினுட்டா. தம்பதிகள் முதா ஆனந்தமா பிரீத்திம் பதிம்ப பிரச்ச. அப்போ கணவனை பார்த்து மதனாலசா கேட்குறா, சாரு அங்கே அழகிய அங்கங்களை உடைய அந்த பெண் பிரகசிய சிரித்து கொண்டே தன் கணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறா, இந்த குழந்தையை நம்மளே வளர்க்கலாமா அப்படி தானே கேட்பா. विमानं दम्पती मुदा पतिं पप्रच्छ चारु अंकी प्रकस्य मदनालसा. सस्य अयं बालकः कान्त त्यक्तः केन च कानने पुत्रः अयं मम देवेन दत्तः त्रयम्बकपाणिना. கசி அயம் பாலகா, இது யாரோட குழந்தை கணவன்கிட்ட கேட்குறா அவள். ஸோ கசி அயம் பாலகா, யாருடைய குழந்தை இது? காந்தான காந்தனே, என்னுடைய கணவனே. தெக்தகா கேனா, யார் இந்த குழந்தை இப்படி காட்டில் விட்டுட்டு போயிட்டா? காணனே தெக்தகா, காட்டில் யார் இந்த குழந்தையை விட்டுட்டு போயிட்டா? புத்திரோயம் மம தேவேன தத்தக, தெய்வங்கள் தான் எனக்கு இந்த குழந்தைய அழகாக கொடுத்துருக்கு, எனக்கு புத்திரனாக இந்த குழந்தைய தெய்வமே கொடுத்துருக்கு. திரையம்பகபாணினா, திரையம்பகன்னு முக்கண்ணை உடையவர்னு அர்த்தம். திரையம்பகம்னா 3 கண்கள். ஸோ 3 கண்களை உடைய அந்த சிவன் அவருடைய கையிலால் எனக்கு இந்த குழந்தைய வச்சுட்டு போயிருக்காரு, எனக்கு தேவர்கள் இந்த குழந்தைய கொடுத்துருக்கா, இந்த புத்திரனை சொல்கிறா மனைவி வந்து கணவன்ட்டா. पुत्रो अयं मम देवेन त्र्यम्बकपाणिना. चम्पक उवाच प्रिये गत्वा अद्य पृच्छेयं शक्रं सर्वज्ञम् आशु वै देवः वा दानवः वापि गन्धर्वः वा शिशुः किल. சம்பகன் சொல்றான், பிரியே, என்னுடைய பிரியமானவளே, அத்ய சக்கரம் பிரிச்சேயம் சொல்லிட்டான். நான் தேவர்களுடைய தலைவனாகப்பட்ட இந்திரன்ட்ட கேட்டு தான் டிசைட் பண்ணோம். ஸோ இந்திரன் ஓகே சொன்னால் தான் இந்த குழந்தைய நம்ம வளர்க்க முடியும். சர்வஜம் ஆஷு வை, ஸோ எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால உடனடியாக ஆஷு இமீடியட்டாக அங்கே போய் நான் கேட்க போகிறேன். தேவகா வா தானவகா அப்படி, இந்த குழந்தை தேவ குழந்தையா இல்லை அசுர குழந்தையா, கந்தர்வனா இந்த குழந்தை, சிசுகு கில, இந்த குழந்தை யாருன்னு தெரியாது. ஸோ இது எந்த வம்சத்தில் வருது, கந்தர்வ வம்சத்தில் வருதா, தானவனா தேவனா, இதெல்லாம் நான் வந்து இந்திரன்ட்ட போய் கேட்டுக்கிறேன். चम्पकोवाच प्रिये गत्वा अद्य पृच्छेयं शक्रं सर्वज्ञम् आशु वै देवः वा दानवः वापि गन्धर्वः वा शिशुः किल. तेन आज्ञप्तः करिष्यामि पुत्रं प्राप्तं वनात् अमुम् अपृष्ट्वा न एव कर्तव्यं कार्यं किञ्चिन्मया ध्रुवम्. அவன் ஆர்டர் கொடுத்தானே, ஆக்ஞாபனம் பண்ணணும், அவன் ஆர்டர் கொடுக்கணும் நம்மளுக்கு, இந்த குழந்தைய நீ வச்சுக்கோன்ட்டு. அப்போ கரிஷ்யாமி புத்திரம், அப்போ நான் என்னோட குழந்தையா இந்த குழந்தைய நான் எடுத்துப்பேன். பிராப்தம் வனாத் அமும், வனத்திலிருந்து கிடைத்த இந்த குழந்தையை, அமும் புத்திரம். ஸோ இந்த குழந்தையை நான் என்னோட புத்திரனாக நான் வச்சுப்பேன். அப்போ தான் அவனை ஆர்டர் கிடைச்சாதான். அப்ரிஷ்டுவா நைவ, அவனை கேட்காம நைவ கர்த்தியம், ஒரு காரியம் பண்ணக்கூடாது. அவனுக்கு தெரியாமல் நம்ம ஏதாவது காரியத்தில் ஈடுபடுவது கூடாது, நம்ம தப்பு, அவன் நம்மளுடைய பாஸ். ஸோ கிஞ்சித் மயா துருவம்னு நிச்சயமாக என்னால் எந்த ஒரு காரியத்தையும் தடாலடியாக நான் முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்கிறேன். तेना आज्ञप्त करिष्यामि पुत्रं प्राप्तं वनात् अमुम् अपृष्ट्वा न एव कर्तव्यं कार्यं किञ्चित् मया ध्रुवम्. इत्युक्त्वा तां गृहीत्वा तं विमानेन अथ चम्पकः ययौ शक्रपुरं तूर्णं हर्षेण उत्फुल्ललोचनः. ஸோ இப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறான். 2 பேரும் விமானத்தில் போகிறான். தம் விமானேன, அந்த விமானத்தினால் அத சம்பகன் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயாச்சு. யயௌ சக்கரபுரம் இந்திரப்பட்டினம் அமராவதி பட்டணத்துக்கு போகிறான். தூர்ணம் வேகமாக போகிறான். ஹர்ஷேன உத்புல்ல லோச்சனக, மலர்ந்த விழிகள், உத்புல்லன்னு மலர்ந்த, ஸோ மலர்ந்த விழிகள், லோச்சனம் கண்கள், மலர்ந்த விழிகள் எதனால? ஆனந்தம், ஒரு குழந்தை கிடச்சிருக்கிற ஆனந்தத்தினால அந்த குழந்தைய எடுத்துட்டு அமராவதி பட்டினத்துக்கு போனார்கள். विमानेन अथ चम्पकः ययौ शक्रपुरं तूर्णं हर्षेण उत्फुल्ललोचनः.
प्रणम्य पादयोः प्रीत्या चम्पकः तु शचीपतिं निवेद्य बालकं प्राह कृत अञ्जलिपुटः स्थितः. ஸோ பாதையோகோ பிரணம்ய காலில் விழுந்து அந்த சக்கரன் இந்திரனோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரணம்ய பிரீத்தியா ரொம்ப பிரீத்தியோடு சச்சிபதிம்னா சச்சி தேவி இந்திராணிய கணவன் இந்திரன். அந்த இந்திரனை பார்த்து சம்பகம் என்ன பண்ணுறான், நிவேத்திய பாலகனை கையில் காட்டுறான். இப்படி நிவேதனம் பண்ணி இந்த குழந்தை இப்படி கிடச்சிருக்கு. பிராக கிருத அஞ்சலி புட்டக ஸ்திதக கை கூப்பி வணங்கி அந்த குழந்தைய அவன்கிட்ட காட்டி நான் அப்படி இப்போ அடுத்த கேள்வி கேட்க போகிறேன், வச்சுக்கலாமான்ட்டு. प्रणम्य पादयोः प्रीत्या चम्पः तु शचीपतिं निवेद्य बालकं प्राह कृत अञ्जलिपुटः स्थितः. देवदेव मया लब्धः तीर्थे परमपावने कालिन्दी तमसा संगे बालकः अयं स्मरप्रभः. தேவதேவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவனான இந்திரனே, மயா லப்தக எனக்கு இந்த குழந்தை கிடச்சிருக்கு. தீர்த்தஸ்தானம் எது, காளிந்தியும் தமசா நதிக்கரை அந்த ரெண்டு ஜாயின் பண்ணுற இடத்துல எனக்கு இந்த குழந்தை கிடச்சிது. பரம பாவனமான புண்ணியமான இடம் அது. காளிந்தி தமசா சங்கே, காளிந்தியும் தமசாவும் சேரும் இடத்தில் பாலகக அயம் ஸ்மரப்பிரபக, ஸ்மரன் மன்மதனுடைய பிரபையோடு கூட இருக்கக்கூடிய இந்த குழந்தை எனக்கு அந்த இடத்துல கிடச்சிது. देवदेव मया लब्धः तीर्थे परमपावने कालिन्दी तमसा सङ्खे बालकः अयं स्मरप्रभः. कस्य अयं बालकः कान्तः कथं त्यक्तः शचीपते आज्ञा चेत् तव देवेश पूर्वे अहं बालकं सुतम्. இது குழந்தை யாருடைய, கஸ்ய அயம் பாலகக இது யாரோட குழந்தை, காந்தக கதம் தியக்த சசீபதே. ஸோ காந்தகன்னு காந்தகன்னு அட்ராக்டிவாக இருக்குது. இந்த குழந்தை ரொம்ப ஆசையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப காந்தியோடு இருக்குது. ஸோ கதம் தியக்தக சசீபதே, இது இந்த குழந்தைய யாரையும் விட்டுட்டு போவாளா, யார் எப்படி இந்த குழந்தைய விட்டுட்டு போனா. ஹே சசீபதே இந்திரனே, ஆக்ஞா சேத் தவ உங்களுடைய ஆக்ஞை இருக்கும் என்றால், சவ ஆக்ஞா சேத் உங்களுடைய ஆர்டர் இருக்கும் என்றால், ஹே தேவேஷன் தேவர்களுக்கு ஈசனான இந்திரா, பாலகம் சுதம் குர்வே அகம் நான் இந்த குழந்தையை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றேன். कस्या अयं बालकः कान्तः कथं त्यक्तः शचीपते आज्ञा चेत् तव देवेश पूर्वे अहं बालकं सुतम्. अतीव सुन्दरः बालः प्रियाया वल्लभः सुतः कृत्रिमस्तु सुतः प्रोक्तः धर्मशास्त्रेषु सर्वथा. அதீவ சுந்தரக ரொம்ப அழகா இருக்கா அந்த குழந்தை பாலக, அந்த பாலன். பிரியாயா வல்லபக சுதகா என்னுடைய பெண்டாட்டி, என்னுடைய பெண்டாட்டிக்கு பிடிச்ச குழந்தை, இது ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த குழந்தைய சுதகா இந்த பிள்ளை. கிருத்திரிமகத்து சுதக கிருத்திரிம சுதான்னு சொன்னா அடாப்டட் சைல்டுன்னு அர்த்தம். கிருத்திரிமான அதாவது செயற்கையானன்னு அர்த்தம். ஸோ நேச்சுரலாக இவன் நமக்கு பிறக்காத குழந்தை, அதனால அது ஆர்டிஃபிஷியல் குழந்தைங்கிறதுனால இங்கே அடாப்டட் சன்னு எடுத்துக்கலாம். ஸோ கிருத்திரிமஸ்து சுதகா புரோக்தகா இது அடாப்டட் சைல்டுன்னு சொல்லப்படுகிறது. தர்மசாஸ்திரேஷு சர்வதா நிச்சயமாக தர்மசாஸ்திரம்ல இந்த மாதிரி குழந்தைய வளர்க்கலாம் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறது தர்மசாஸ்திரம் அனுமதிக்கிறது ஒரு அடாப்டட் சைல்டு எடுத்துக்கிறதுக்குன்னு சொல்கிறான் இந்த வித்யாதரனாகப்பட்ட சம்பகன். अतीव सुन्दरो बालः प्रियाया वल्लभसुतः कृत्रिमस्थो सुतप्रोक्तः धर्मशास्त्रेषु सर्वथा. राधे कृष्ण मैम. इन्द्रो उवाच पुत्रः अयं वासुदेवस्य वाजिरूपधरस्यः हैहयः अयं महाभाग लक्ष्म्यां जातः परन्तपः. இந்திரன் சொல்றான் இப்போ புத்திராயம் வாசுதேவஸ்யா இந்த குழந்தை வாசுதேவனோட குழந்தைப்பா, அவள் லக்ஷ்மிக்கும் நாராயணனுக்கும் பிறந்த குழந்தை. வாஜி ரூபதரசியக வாஜி ரூபமா இருக்கும் பொழுது, குதிரை வாஜின குதிரை ரூபத்தில் இருக்கும் பொழுது பிறந்த குழந்தை இந்த குழந்தை. ஹைஹயக அயம் இது குதிரைக்கு பிறந்ததுனால இந்த குழந்தைக்கு பேரே ஹைஹயன். ஸோ ஹயத்துக்கு பிறந்தது ஹைஹயா அப்படிங்கிற இந்த குழந்தை மகாபாகியமுடைய வித்யாதரனை கேட்டுக்கோ. லக்ஷ்மியாம் ஜாத்தகா பரந்தபகா வாசுதேவனுக்கும் லக்ஷ்மிக்கும் பிறந்த குழந்தை. பரந்தபகன்னு எதிரிகளை வாட்டக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான குழந்தை இந்த குழந்தை. புத்ரோ அயம் வாசுதேவஸ்ய
स्वातिरूपधरस्यः कैकयः अयं महाभाग लक्ष्म्याजातः परन्तपः. राधे कृष्ण मैम. उत्पादितः भगवता कार्यार्थं किल बालकः दातुं नृपतये नूनं ययाति तनयाय च. உத்பாதனம் பண்ணியிருக்கா, குழந்தைய பிறப்பிச்சிருக்கா அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து. பகவதா பகவானால காரியார்த்தம் ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கு. கில பாலக்காக இந்த பாலகன் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது உத்பாதனம் பண்ணின காரணமும் இருக்குது. நிருபத்தையே தாத்தும் யாருக்கு ஒரு ராஜாவுக்கு கொடுக்கணும், அதுக்கு வேண்டி வா பெற்று போட்டிருக்கா. நிருபத்தை எந்த ராஜான்னு சொன்னால் யயாதி தனயன். யயாதி தனயன் யார்? யயாதியோட பிள்ளையாகப்பட்ட துர்வசு. துர்வசுக்கு இன்னொரு பேர் அவள் அப்பா அம்மா பேர் வச்சது ஹரிவர்மான்னு ஒரு பேர் இருக்கு அவனுக்கு. ஸோ ஹரிவர்மா அல்லது துர்வசு. ஸோ இந்த துர்வசுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி அவன் வேற பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்துருக்கான், தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த கொடுக்கறதுக்காக வேண்டி தான் இந்த குழந்தை காரண காரியங்களோடு பிறக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். उत्पादितः भगवता कार्यार्थं किल बालकः दातुं नृपतये नूनं ययाति तनयाय च. हरिणा प्रेरितः सः अद्य राजा परमधार्मिकः आगमिष्यति पुत्रार्थं तीर्थे तस्मिन् मनोरमे. ஸோ ஹரினா பிரேரித்தக, ஹரி பகவானால் பிரேரணம் பண்ணிப்பட்டு தூண்டப்பட்டு அவன் வருவனிப்போ பரம தார்மிகனான தர்மத்தோடு கூடிய அந்த ராஜா துர்வசு அத்யா இன்னைக்கு அவன் கிளம்பி வருவான். புத்திரார்த்தம் தீர்த்தே தன்னுடைய குழந்தை கிடைக்குங்கிற அதை ஹரி சொல்லிடுவார். போய் பாரு, அந்த இடத்துல போய் பாரு, உனக்கு குழந்தை கிடைக்குன்னு சொல்லிடுவார். அப்படி தூண்டப்பட்ட அவன் வருவன் இங்கே இந்த தீர்த்தத்தில் தமசாக்கும் காளிந்தி சேரப்பட்ட அந்த இடத்துல வருவன். தஸ்மின் மனோரமே மனோரமான தீர்த்தக்கு ஆகமிஷ்யதி வந்து சேருவான். அப்போ அந்த சமயத்தில் குழந்தை அங்கே இருக்கணுமா இல்லையா, நீங்கள் தூக்கி வந்துட்டியே அப்படின்னு சொல்கிறார். हरिणा प्रेरितः स अद्य राजा परमधार्मिकः आगमिष्यति पुत्रार्थं तीर्थे तस्मिन् मनोरमे. तावत् त्वं गच्छ तत्र एव गृहीत्वा बालकं शुभं यावन्न याति नृपतिः கிரஹீதும் ஹரிணா ஈரிதஹ. ஸோ அதுக்குள்ளே நீ கிளம்பி போ. தாவத் அவன் வந்து சேர்றதுக்குள்ளே நீ போய் சேர்றான். அதனால தொம் கச்சா நீ போ. தத்ரையேவ நீ எங்கேருந்து குழந்தை எடுத்தோ அந்த இடத்துக்கே போ. கிரகீத்வா பாலகம் சுபம் சோபனமான இந்த பாலகனை அழைச்சிண்டு அந்த எந்த இடத்துல எடுத்துன்னு வந்து அந்த இடத்துக்கே போயிடு. யாவத்ன யாத்தி நிருபதிக்கு அந்த ராஜா வரத்துக்குள்ளே போனான். ஸோ அவன் வந்து அந்த குழந்தை இல்லாமல் இருக்கப்படாது. ஏன்னா பகவான் சொல்லியிருக்கார், ஒரு ஆர்டரோடு வந்திருக்கான், அங்கே குழந்தை இல்லைன்னு ஒரு பெரிய இது அபச்சாரம் ஆகிடும் இல்லையா. அதனால அவன் வரத்துக்குள்ளே நீ போயாகணும். கிரகீத்தும் ஹரிணா ஈரித்தக, ஈரணம்னு தூண்டப்படுதல் செயல்னு அர்த்தம். ஸோ ஈரித்தக ஹரியால் தூண்டப்பட்டு, ஸோ கிரகீத்தும் அந்த குழந்தைய எடுத்துக்கிறதுக்கு அவன் வருவான். அதுக்குள்ளே நீ போய் சேரு. தனியா எடுத்தால் தூண்டப்பட்டேன்னு வருமா மேம்? அதுல ஹரிணா ஈரித்தக ஹரியால் தூண்டப்பட்டது எது ஈரணம் ஆமாம் ஈரித்தம் ஈஷிதம். ஆமாம் ஈரித்தம்னா சொல்லப்பட்டு அப்படிங்கிற மீனிங்ல வரும். गत्वा तत्र विमुञ्च एनं विलम्बं मा कृतावर अदृष्ट्वा बालकं राजा दुःखितश्च भविष्यति. ஸோ கத்வா தத்ரா, ஸோ அந்த இடத்துக்கு போய் விமுஞ்ச ஏனம் இந்த குழந்தைய அங்கே விட்டுடு. அங்கே அந்த இடத்துல எடுத்த இடத்துல விட்டுடு. நீ விமுஞ்சான்னு விட்டு விடு. விளம்பம் மாக்குதா, நீ லேட் பண்ணாதே, சீக்கிரமாக போய் சேரு. விளம்பம்னா லேட்டாக்காதே. மாக்குதா டோன்ட் டூ தட். வரனது சிரேஷ்டமானவனே. அதிருஷ்டுவா பாலகம், அந்த குழந்தை அது வரைக்கும் அது அவன் வர நேரத்தில் அந்த குழந்தை அங்கே இல்லை என்றால் பாலகம் அதிருஷ்டுவா அந்த குழந்தையை காணாமல் ராஜா துக்கித பவிஷ்யதி, ராஜாவுக்கு ரொம்ப துக்கமாயிடும். என்னடா பகவான் சொன்னார் நம்ம இங்கே வந்தோம் குழந்தைய காணலையேன்ட்டு அவனுக்கு ரொம்ப மனசில் துக்கம் ஏற்படும். அது வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்.
तस्मात् चम्पकमुञ्च एनं राजा प्राप्नोतु पुत्रकम् एकवीर इति नाम्नायं ख्यातः स्यात् पृथिवीतले. சம்பகா, ஆகவே சம்பகனே முஞ்சயனம் இவனை விட்டுவிடு இந்த குழந்தைய. ராஜா பிராப்னோது புத்திரகம், அந்த ராஜாக்கு இந்த குழந்தை கிடைக்கட்டும். ராஜா பிராப்னோது அடையட்டும், ராஜா இந்த குழந்தையை அடையட்டும். இவனுக்கு குழந்தைக்கு ஏகவீர இதி நாம்னா, ஏகவீரன் என்ற பெயரோடு கூட அயம் இந்த பையன் இந்த குழந்தை கியாத்தக சியாத் பிருத்திவி தலே, பூமியில், பிருத்திவி தலம்னு இந்த பூமி, பூமியில் இவன் சிறந்த புகழோடு இருப்பான். எந்த பெயரோட? ஏகவீரன் என்ற பெயருடன். तस्मात् चम्पकमुञ्च एनं राजा प्राप्नोतु पुत्रकम् एकवीर इति नाम्नायं ख्यातः स्यात् पृथिवीतले. व्यासौ उवाच इति तस्य वचः श्रुत्वा चम्पकः त्वरयान्वितः जगाम पुत्रम् आदाय स्थले तस्मिन् महीपते. வியாசர் சொல்றார் இப்போ கதைய. இசி தஸ்ய வச்சக ஸ்ருத்வா, இவ்வாறு இந்திரன் சொன்ன வார்த்தையை கேட்டு சம்பகக துறையான்விதக, துறையான ஸ்பீடு, வேகமாக அந்த சம்பகன் என்ன பண்ணுறான்? புத்திரமாதாய, புத்திரன் எடுத்துட்டான், தூக்கிண்டான். தஸ்மின் ஸ்தலே, அந்த இடத்துக்கு போயிட்டான். ஜகாம, வந்து அடைந்தான். எந்த இடத்துல அந்த குழந்தை எடுத்தானோ அந்த இடத்துக்கு வந்து அடைந்தான். ஹே மஹீபதே, மஹீபதேன்னு பூமிக்கு ராஜாவே, ஜனமே ஜெயா. व्यासोवाच इति तस्य वचः श्रुत्वा चम्पकस्त्वरयान्वितः जगाम पुत्रम् आदाय स्थले तस्मिन् महीपते. उवोच बालकं तत्र यत्र पूर्वं स्थितः हि अभूत् आरुह्य स्वविमानं तु ययौ स्व आश्रममण्डलम्. முமோச்ச பாலகம் தத்ர அந்த இடத்துல அந்த குழந்தைய விட்டான். எத்திர பூர்வம் சிதக, எங்கே அந்த குழந்தைய எடுத்தானோ அதே இடத்துல அது விட்டுட்டு பேசாமல் இருக்கான். ஆரோக்கிய ஸ்வவிமானம், அப்போ கிளம்பி போயிட்டான். இனிமேல் நமக்கு வேலை கிடையாதுங்கிறனால தன்னுடைய விமானத்தில் ஏறிக்கொண்டு, ஸ்வவிமானம் தன்னுடைய விமானத்தில் ஆரோக்கிய ஏறிக்கொண்டு, யயவ் ஸ்வ ஆசிரம மண்டலம், தன்னுடைய ஆசிரமம் எங்கே இருக்கோ அந்த வித்யாதர ஆசிரமங்களாக இருக்கக்கூடிய இடத்துக்கு கிளம்பி போனான். मुमोच बालकं तत्र यत्र पूर्वं स्थितः हि अभूत् आरुह्य स्वविमानं तु ययौ स्व आश्रममण्डलम्. तदा एव कमलाकान्तः लक्ष्म्या सह जगद्गुरुः विमानवरम् आरूढः जगाम नृपतिं प्रति. ததா ஏவ, அந்த டைம்லேயே, அப்பொழுதே கமலாகாந்தக, கமலாவுடைய காந்தனான யார்? விஷ்ணு. ஸோ லக்ஷ்மியா சக ஜகத்குரு, ஜகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு லக்ஷ்மியோடு கூட விமானவரம் ஆரூடக, விமானத்தில் ஏறிக்கொண்டு அவர் கிளம்பியாச்சு இல்லையா, அந்த இடத்துல இருந்து கிளம்பி போனவர் எங்கே போகிறாருன்னா ஜகாமன் நிருபதிம் பிரதிம், எந்த இடத்துல துர்வசு தபஸ் பண்ணிட்டு இருக்கானோ, துர்வசு தபஸ் செய்த இடத்திற்கு அவர் வந்து லக்ஷ்மியோடு கூட விஷ்ணு அந்த இடத்துக்கு போகிறார். அவர் சொன்னால் தானே இவன் போக முடியும். ஸோ அந்த இடத்துக்கு போனார். आरुह्य स्वविमानं तु ययौ स्व आश्रमं तथा एव कमलाकान्तः लक्ष्या सह जगद्गुरुः विमानवरम् आरूढो जगाम नृपतिं प्रति. दृष्टः तदा तेन नृपेण विष्णुः समुत्तरन् तत्र विमानमुख्यात् जहर्ष राजा हरिदर्शनेन पपात भूमौ खलु दण्डवच्च. ததா திருஷ்டகா தேன. ஸோ பார்க்குறார், அந்த இடத்துல பார்த்தா விஷ்ணு நிருப்பேண திருஷ்டக, ராஜாவால் விஷ்ணு பார்க்கப்பட்டார். இப்போ தபஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல பார்த்தா விஷ்ணு லக்ஷ்மி வந்துட்டா. அப்போ ராஜா அவளை பார்க்குறார். சம் உத்தரன் தத்ர விமான முக்கியாது, அப்போ இறங்கின்னு இருக்கார். விஷ்ணுவும் லக்ஷ்மியுமா கூட விமானத்துலேருந்து இறங்கி வரக்கூடியதை அந்த ராஜா பார்த்தார். ராஜா ஜகர்ஷ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்பா நம்மளுக்கு வரந்தரத்துக்கு வந்துட்டார் சொல்லிட்டு ஹரிதர்ஷனேன, ஹரியோடைய தர்ஷனம் கிடச்சிதுங்கிறதுல ஆனந்தம் அடைந்த ராஜா பூமௌ தண்டவச்ச பபாதகலு, அவர் அப்படியே தண்டனிட்டு நமஸ்காரம் பண்ணினார் அந்த விஷ்ணுக்கும் லக்ஷ்மிக்கும் ராஜா. तदा तेन नृपेण विष्णुः समुत्तरं तत्र विमानमुख्यात् दहर्ष राजा हरिदर्शनेन प्रभात भूमौ खलु दण्डवच्च. उत्तिष्ठ वत्स इति हरिः पतन्तम् आश्वासयत् भूमिगतं स्वभक्तं
सः अति उत्सुकः वासुदेवं पुरस्तं तुष्टावभक्त्या मुखरीकृतः अथ. ஓகே. ஸோ உத்திஷ்ட வத்சா, குழந்தா எழுந்துரு அப்படிங்கிற, உத்திஷ்டா எழுந்துரு. ஸோ ஹரிஹி பதந்தம், அப்படி காலில் விழக்கூடிய அந்த ராஜாவை, அவர் ஹரி ஆகப்பட்டவர், ஆஸ்வாசயத்து எழுப்பி ஆஸ்வாசம் பண்ணி, பூமிகதம் ஸ்வபக்தம், பூமியில் விழுந்த தன்னுடைய பக்தன், தன்னுடைய ஸ்வபக்தம், தன்னுடைய பக்தனையே அப்படி எழுப்பி, உத்திஷ்டான்னு சொல்லி எழுப்பி, சோபி உத்சுகக, அவரும் ரொம்ப உற்சாகம் அடைந்து, வாசுதேவம் புரஸ்தம், தன் முன்னாடி, புரஸ்தம்னு முன்னாடி நிற்கக்கூடிய, ஸ்தம்னு நிற்கக்கூடிய வாசுதேவனை பார்த்து, துஷ்டாவ பக்தியா, துஷ்டாவ பக்தியோடு கூட ஸ்துதி பண்ணினார், துஷ்டாவன ஸ்துதி பண்ணினார் பக்தியுடன். முகரீகிருத்தக அத. ஸோ முகரீகிருத்தகன்னு வாக்கிலேருந்து அப்படி வாணி வருது, அப்படி முகரீகிருத்தம்னா முகன வாயி, அந்த வாயிலிருந்து அழகான வார்த்தைகள் வெளிவந்து அப்படி பக்தியோடு ஸ்துதி பண்ணினார் விஷ்ணுவை. उत्तिष्ठवत्स इति हरिः प्रपदन्तम् आश्वासयत् भूमिगतं स्वभक्तं सोऽपि उत्सुकः वासुदेवं पुरस्तं तुष्टावभक्त्या मुखरीकृत अतः. अथ देवादिदेव अखिल लोकनाथ कृपानिधे लोकगुरो रमा ईष्ट मन्दस्य मे ते किल दर्शनं यत् सुदुर्लभं योगि जनैः अलभ्यम्. தேவாதி தேவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவனே, அகில லோகநாத, லோகத்துக்கெல்லாம் நாதனே, கிருபாநிதே, கிருபை கடலே, கருணை கடலே, லோகத்துக்கே குருவே, ரமா ஈஷ, ரமாவின் கணவனே, ரமாவிற்கு ஈசனே, மந்தஸ்யமே, நான் ஒரு மந்தன், ஒரு ஆர்டினரி மேன், பாமரன், ரொம்ப மந்தனானவன், கில தர்ஷனம் எத்து, உங்களுடைய கில தர்ஷனம், உன்னுடைய இந்த தர்ஷனமாகப்பட்டது எனக்கு கிடச்சிருக்கேன், மந்தனான எனக்கு கிடச்சிருக்கேன், ஒரு சாதாரண பாமரனான எனக்கு, அது யோகி ஜனைகி அலபியம் சுதுர்லபம், யோகி ஜனங்களுக்கு கூட, யோகிகளுக்கு கூட அது ரொம்ப துர்லபமானது உன்னுடைய தர்ஷனங்கிறது, அப்படியே கிடைக்கவே முடியாத அந்த தர்ஷனம் எனக்கு கிடைச்சிருக்கே, கிருபை கடலேன்னு கூப்பிட்றேன். देवादिदेव अखिल लोकनाथ कृपानिधे लोकगुरो रमा ईश मन्तस्य मे ये किल दर्शनं यः यत् योगि जनैः अलभ्यम्. यत्नु படிக்கிறேன், யக இல்ல எத்து. ஓகே மேம், எந்த மேம்? ஓகே. निस्पृहाः ते विषयैः अपेताः तेषां त्वदीयं खलु दर्शनं स्यात्. आशापरः अहं भगवन् अनन्त युक्यः न ते दर्शने देवदेव. எவர்கள் நிஸ்பிருகாகனா அன்அட்டாச்சா, எதுலேயுமே ஒரு பற்றுன்னு வச்சுக்க மாட்டேன், ஆசை அட்டாச்மெண்ட்லாம் இருக்காது. அப்படி அட்டாச்மெண்ட் இல்லாதவாளுக்கு நிஸ்பிருகாகா, ஒரு விதமான பற்றும் இல்லாதவர்கள், விஷயைகி அபேதாகா, இந்த உலகத்தில் உள்ள விஷய வாசனைகள்ல இருந்தெல்லாம் தள்ளி போயிட்டா, இந்த விஷயத்தை தான் அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணுங்கிற ஆசையெல்லாம் அவளுக்கு கிடையாது, அதெல்லாம் நீங்கி விட்டவர்கள். அப்படி விஷய வாசனை இல்லாதவர்களுக்கு, தேஷாம் அவர்களுக்கு, தொதீயம் தர்சனம் கலுசியாத்து, உங்களுடைய தர்சனம் கிடைக்கும். ஏன்னா அவர்களுக்கு இந்த உலகத்திலேருந்து பற்றெல்லாம் போயிடுத்து வைராகிகள் ஆகிவிட்டார்கள், அவர்களுக்கு உன்னுடைய தர்சனம் கிடைக்கலாம். ஆனால் நான் எப்படி, ஆஷாபரக அகம் நான் ஒரே ஆசை, எனக்கு எதுலேயும் விஷயவாசனை ஒன்றும் போகல, இது ஒன்று நான் ராஜாவை உட்காண்டு எல்லாத்தையும் ஆசையை வச்சுன்னு உட்காண்டிருக்கேன். பகவன் அனந்த, நீங்கள் பகவான் எல்லையற்றவன், எல்லையே இல்லாத பரம்பொருள் நீங்கள், அனந்த யோக்கியக நாத்தே தர்ஷனே தேவதேவ, எனக்கு அந்த யோக்கியதை இருக்கா, எனக்கு இல்லையே, உங்களுடைய தர்சனம் கிடைப்பதில், ஹே தேவாதி தேவனே, தே தர்ஷனே, உன்னுடைய தர்சனம் அடையறதுக்குள்ள யோக்கியதை எனக்கு இல்லையே, யோக்கியக ந, எனக்கு அந்த யோக்கியத்தை இல்லையே. आशापरः अहं भगवन् अनन्त योग्यः ते दर्शन देवदेव. स्तुतः तेन नृपेण विष्णुः समाहवाक्येन सुधामयेन वृणीश्वराजन् मनसा ईप्सितं ते ददामि तुष्टः तपसा तव इति. இது ஸ்துதகா, இவ்வாறு ஸ்துதி பண்ணினா அந்த ராஜா யார், துர்வசு ராஜாவை பார்த்து, நிருபேண ராஜாவால் இப்படி சுதிக்கப்பட்ட விஷ்ணுவாகப்பட்டவர், தம்மாக விஷ்ணு அவனை பார்த்து சொல்கிறார்,
வாக்கியேன சுதாமயேன அமிர்தமயமான வார்த்தைகளால், சுதான்னா அமிர்தம், அமிர்தமயமான வார்த்தைகளால் பகவான் சொல்கிறார், ஹே ராஜன், ஹே ராஜா, விரணீஸ்வ எடுத்துக்கொள், மனசா ஈப்சிதம் தே, உனக்கு மனசுக்கு எது தேவைப்பட்டது என்று நீ ஆசைப்பட்டாயோ அதை வரமாக நீ கேளு, விரணீஸ்வ கேளு, ததாமி, நான் உனக்கு கொடுக்குறேன், வரத்தை கொடுக்குறேன், தபசா துஷ்டகா, உன்னுடைய தபஸுக்கு நான் மகிழ்ந்தேன், துஷ்டகன சந்துஷ்டகா, சந்தோஷம் அடைந்தேன் உன்னுடைய தபஸ்னால, தபசா, உன்னுடைய தபஸால் நான் சந்தோஷப்பட்டேன், வரம் கேளுன்றார் விஷ்ணு ராஜாவை பார்த்து. इति स्तुतः तेन नृपेण विष्णुः तम् आह वाक्येन सुधामयेन ऋणेश्वरराजन् मनसा ईप्सितं ते दधामि तुष्टः तपसा तव इति. ततः नृपः तं प्रणिपत्य पादयोः प्रोवाच विष्णुं पुरतः स्थितं च तपः तु तप्तं हि मया सुतार्ते पुत्रं ददस्व आत्मसमं मुरारे. ஸோ அப்போ அந்த சமயத்தில் ததக, அப்போது நிருபா ராஜா பாதையோகோ பிரணிபத்தியா, காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். பிரணிபாதம் பண்ணுறதுன்னு எனக்கு அப்படியே தண்டவத்து பிரணாமம் பண்ணுறது, நீ நெடுஞ்சான் கிடையாது நமஸ்காரம் பண்ணுறார். புரோவாச்ச விஷ்ணு, அவருக்கு பதில் சொல்கிறார் விஷ்ணுவை பார்த்து, புறத்தக ஸ்திதம், தன் முன்னால் நிற்கக்கூடிய அந்த விஷ்ணுவை பார்த்து, தப்தம் ஹி தபக, நான் தபஸ் பண்ணினேன், எதுக்கு, சுத அர்த்தே, குழந்தை வேணும், சுதா குழந்தை வேணுங்கிற காரணத்துக்காக நான் தபசு பண்ணினேன், ஆத்மசமம் புத்திரம் ததஸ்வ, உங்களை மாதிரியே ஒரு குழந்தை எனக்கு கொடுங்கோ, ததஸ்வன கொடுங்கள், உங்களை மாதிரியே குழந்தை, ஏனோ தானே இருக்கக்கூடாது, உங்களை மாதிரியே ஒரு குழந்தை எனக்கு கொடுங்க, முராரே, முராரேன்னு முரணை கொன்றவரே விஷ்ணுவே. ततोर्नृपस्तं प्रणिपत्य पादयोः प्रोवाच विष्णुं पुरतस्थितं च तपस्तु तप्तं हि मया सुध अर्थे पुत्रं तदत्त आत्मसमं मुरारे. श्रुत्वा नृप प्रार्थितम् आदिदेवः तम् आह राजानम् अमोघवाक्यं ययाति सूनो व्रज तत्र तीर्थे कलिन्दकन्या तमसा प्रसङ्गे. ஸோ நிரு பிரார்த்திதம், அவன் பிரார்த்தனை பண்ணி கேட்டான் இல்லையா ராஜா, நிருப பிரார்த்திதம், ராஜா பிரார்த்தனை பண்ணியதை கேட்டு ஆதி தேவக ஸ்ருத்வா, ஆதி முதல் நான் நாராயணன் கேட்டு தம் ஆக, அவனுக்கு பதில் சொல்கிறார், ராஜானம் அமோக வாக்கியம், வேஸ்ட் ஆகாத வார்த்தை, பகவான் எது சொன்னாலும் எது செய்தாலும் அது வேஸ்டே ஆகாது, அப்படி வேஸ்ட் ஆகாத வார்த்தைகளை அவரை பார்த்து சொல்கிறார், யயாதி சூனோ, யயாதியுடைய பிள்ளையே, சூனுன பிள்ளை, சூனோ பிள்ளையே, விரஜ தத்ர தீர்த்தே, அந்த தீர்த்தத்துக்கு போ, காளிந்தி கன்யா தமசா பிரசங்கே, கலிந்த கன்யா, கலிந்த கன்யா, கலிந்தன்னு சொன்னால் சூரியன் அர்த்தம், சூரியனோட பெண்ணு தான் யமுனை, கலிந்த கன்யா, யமுனை நதியும் தமசா நதியும் சேரும் இடத்தில் இந்த சங்கமம் வைக்கிற இடத்துல அந்த தீர்த்தஸ்தானத்தில் போய் சேரு, அங்கே போ, விரஜன போ அப்படின்ற. प्रार्थितम् आदिदेवः तम् आह राजानम् अमोघवाक्यं ययाति सूनो व्रज तत्र तीर्थे कलिन्दकन्या तमसा प्रसङ्गे. मया अद्य पुत्रः तु यथा ईप्सितः ते तत्रैव मुक्तः अस्ति अमितप्रभावः लक्ष्म्याः प्रसूतः मम वीर्यजश्च कृतः तवार्ते अथ गृहाण राजन्. மயா அத்யா, என்னால் ஒரு குழந்தை, புத்திரகா தூ யதா ஈப்சிதகதை, நீ ஆசைப்பட்டபடி, ஏன்னா ஒன்றை மாதிரியே இருக்கணும்னு சொன்னால் என் குழந்தையா நான் சாட்சாத்தது என் குழந்தை, ஸோ அதனால் தே ஈப்சிதக, உன்னுடைய விருப்பப்படி என்னுடைய ஒரு குழந்தை, தத்ரையேவ முக்தக அஸ்தி, அங்கே விடப்பட்டிருக்கு, அந்த காளிந்தி தபசா நதிக்கரையில் அந்த சங்கமத்தில் விடப்பட்டிருக்கு, முக்தக அஸ்தி அமித பிரபாவக, பயங்கரமான பிரபாவத்தோடு கூடிய உள்ள அந்த பாலகன், லக்ஷ்மியா பிரசூதக மம வீரியஜன, என்னுடைய வீரியத்திலிருந்து பிறந்த அந்த குழந்தை, யாருக்கு, லக்ஷ்மி மூலமாக, லக்ஷ்மியா பிரசூதக, லக்ஷ்மி பிரசவித்திருக்கிறாள் அந்த குழந்தையை, கிருத்தக தவர்த்தே, வேறு எதுக்கும் இல்லைப்பா, அந்த குழந்தை பெற்ற காரணமே உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான், ஸோ தவார்த்தே கிருத்தக, அந்த குழந்தை பிறப்பிக்கப்பட்டது லக்ஷ்மி மூலமாக என்னால், அத கிரகாண, நீ போய் அதை ஏற்றுக்கொள், ஹே ராஜன், ஹே ராஜாவே, யயாதி சூனுன்னு கூப்பிட்றார், யயாதி சூனு யார், துர்வசு ராஜாவே நீ பெற்றுக்கொள்னு சொல்கிறார்.
मयास्य पुत्रस्तु यथेप्सितः ते तत्रैव मुक्तः असति अस्ति अमितप्रभावः लक्ष्या प्रस्फुटो मम वीर्यजश्च कृतस्तवास्ते अथ गृहाण राजन् श्रुत्वा हरेः वाक्यम् अतीव मृष्टं सन्तुष्टचित्तः प्रबभूव राजा हरिः तु दत्त्वा इति वरं जगाम वैकुण्ठलोकं रमया युतश्च ஹரேஹே வாக்கியம், ஹரியுடைய வாக்கியத்தை கேட்குறார். அதீவம் மிருஷ்டம், மிருஷ்டம்னு என்னது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. மிருஷ்டமாக ரொம்ப க்ளீன், மிருஷ்டாங்கிறது கிளியர்னு அர்த்தம். கிளியராக அவர் ஆர்டர் கொடுத்துட்றார் இல்லையா, அதை கேட்டு ஸ்ருத்வா சந்துஷ்ட சித்தகா, மனசு ரொம்ப ஆனந்தமாயிடுது, சித்தம் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ சந்துஷ்ட சித்தக பிரபபுவ ராஜா, அப்படி ஏற்பட்டா, அப்படி ஆயிடுத்து அவருக்கு, மனசு ரொம்ப ஆனந்தம் அடைந்தது. ஹரிஹி தூ தத்வா இது வரம் ஜகாம, ஸோ அந்த வரத்தை கொடுத்து அந்த ஹரியாகப்பட்டவர் கிளம்பி போயிட்டார். ஜகாம வைகுண்ட லோகம், எங்கே போனார், தன்னுடைய லோகமான வைகுண்டத்துக்கு கிளம்பிட்டார். ரமயா யுதஷா, யுதான கூடியவராக, ரமாதேவியுடன் கூடியவராக அவர் தன்னுடைய வைகுண்ட லோகத்துக்கு சென்று விட்டார். श्रुत्वा हरे वाक्यम् अतीव मृष्टं सन्तुष्टचित्तः प्रबभूव राजा हरिः तु तत्त्वा इति वरं जगाम हरिः तु तत्त्वा इति वरं जगाम वैकुण्ठलोकं रमयायुधश्च. राधे कृष्ण मैम. गते हरौ सह अत ययाति सूनुः ययौ अनुद्दात रथेन राजा प्रेमान्वितः तत्र सुतः अस्ति यत्र वचः निशम्य इति जनार्दनस्य. ஹரவு கதே, ஹரி சென்ற பின், ஹரியாபட்ட கிளம்பி போன அப்புறம் யயாதி சூனுகு அத்தனை அப்புறம் யயாதி சூனு, யயாதி பிள்ளையான அந்த ஹரிவர்மா அல்லது துர்வசு அனுத்தாத்த ரதம்னு சொன்னான்னா அப்பிரதிகத ரதம்னு பேர். தனக்கு எதிரியே கிடையாதுங்கிற மாதிரி, தன் ஒரு தொந்த யுத்தம் நடந்தால் ஒரு ரதம் இன்னொரு ரதத்துக்கு எதிராக வரணும், அப்படி யாருமே வரமாட்டான். ஸோ அப்படி தன்னுடைய எதிரிங்கிற ரதம் இல்லாத அந்த ராஜாவான அந்த துர்வசு யயவ் கிளம்பி போகிறார். ராஜா கிளம்பினார். பிரேம அன்பித்தக, ரொம்ப ஆசையாக கிளம்பினார், ரொம்ப பிரேமத்தோடு குழந்தை கிடைக்க போகிறதுங்கிற ஆசை. அதனால தத்திர சுதக அஸ்தி எத்திர, எந்த இடத்துல குழந்தை இருக்கோ அந்த இடத்துக்கு போனார். வச்சக நிஷம்ய இது ஜனார்தனசிய, ஜனார்தனனாகப்பட்ட விஷ்ணு சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த இடத்துக்கு போனார். गते हरौ सह अथ ययाति सूनु ययौ अनुद्धात रथेन राजा प्रेमान्वितः तत्र सुतः अस्ति यत्र वचो निशम्यो इति जनार्दनस्य. सा तत्र गत्वा अतिमनोहरं तं ददर्श बालं भुवि खेलमानं मुखे निवेश्य एककरेण कृत्वा श्लक्ष्णं पदाङ्गुष्ठम् अनन्यसत्त्वः. ஒரு செகண்ட். தத்ரகத்வா, அந்த இடத்துக்கு போயிட்டு மனோகரம் தம் ததர்ஷ, மனோகரமாக இருக்குது, குழந்தை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது, அவ்வளோ ரொம்ப. அந்த பாலனை பார்த்து புவி கேலமானம் விளையாடின்னு இருக்கு, அது பாட்டு பூமியில் விளையாடின்னு இருக்கு, கேலமானம் விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய. முகே நிவேஷிய ஏககரணை, எப்படி விளையாடின்னு இருக்கான்னு சொன்னால் அந்த கராரவிந்தேன முகாரவிந்தம்னு அதே மாதிரி தான் அந்த ஆளில கிருஷ்ண நாட்டமாக விளையாடின்னு இருக்காது. முகே வாயில் ஏககரேட ஒரு கையால் பதாங்குஷ்டம், அங்குஷ்டம்னது கட்டவரல், பாதத்தினுடைய கட்டவரலை ஒரு கையால் எடுத்து நிவேஷிய முகே வாயில் நுழைத்து கொண்டு கிருத்வா ஸ்லக்ஷ்ணம், அழகாக இருக்கக்கூடிய அனன்ய சத்வக, அதாவது சத்துவ பிரதானமான குழந்தை, சத்துவம் இல்லை, அதாவது அந்நிய சத்வகன்னு வேறு யாருமே இல்லைன்னு அர்த்தமும் கூட. பிராணி சத்வன்னா பிராணின்னு ஒரு அர்த்தம். ஆனால் அந்நிய சத்வக, தானே விளையாடிட்டு இருக்கான், காலில் இது விரல் எடுத்து வாயில் போட்டுட்டு, வேறு எந்த பிராணியும் பக்கத்தில் இல்லாதபடி அது விளையாடி கொண்டிருந்தது. मुखे निवेश्य एककरेण कृत्वा श्लक्ष्णं पद अङ्गुष्ठम् अनन्यसत्त्वः. तं वीक्ष्य पुत्रं मदनस्वरूपं नारायण अंशं कमलाप्रसूतं हरिप्रभावं हरिवर्म नामा हर्षप्रफुल्ल आनन पङ्कजः अभूत्. புத்திரம் தம், அந்த பிள்ளையை பார்த்து, வீழ்ச்சியை பார்த்து, மதனஸ்வரூபம், மன்மதனோட ஸ்வரூபமாகவே இருக்குது, அப்படி ஒரு அழகாக இருக்குது அந்த குழந்தை. நாராயணனுடைய அம்சம், நாராயணனோட குழந்தை இல்லையா அது, அவருடைய அம்சம், கமலாவினால் பிரசவிக்கப்பட்ட குழந்தை, கமலா பிரசூதம்,
ஹரிப்பிரபாவம், அப்படியே ஹரியுடைய பிரபாவத்தோடு கூடிய குழந்தை. ஹரிவர்ம நாமா, யார் இந்த ராஜா பேர் ஹரிவர்மா, துர்வசுக்கு இன்னொரு பேர் வப்பாமாயிட்ட பேர் ஹரிவர்மா. ஸோ ஹரிவர்மன் என்ற பெயருடைய அந்த ராஜா ஹர்ஷப்பிரஃபுல்ல ஆனன, அப்படியே ஆனந்தம், அப்படியே மூஞ்சியெல்லாம் மலர்ந்து இருக்கு அந்த குழந்தைய பார்த்து. ஆனன பங்கஜ, முகத்தாமரை மலர அப்படி அபூத்துன்னு அப்படி ஏற்பட்டது, ராஜாவுடைய முகம் மலர்ந்தது. संवीक्ष्य पुत्रं मदनस्वरूपं नारायण अंशं कमलाप्रसूतं हरिप्रभावं हरिवर्मनामा हर्षप्रफुल्ल आनन पंकजः अभूत्. राधे कृष्ण मैम. हरिवर्मन ओके. गृह्णन् सुवेगात् करपङ्कजाभ्यां बभूव प्रेम अर्णव मग्नदेहः मूर्धनि उपाग्राय मुदान्वितः असौ ननन्दराजा सुतम् आलिलिङ्ग. சுவேகாத், வேகமாக போகிறான். கரபங்கஜாபியாம் கிருண்ணன், கரபங்கஜம்னு கைத்தாமரையால், ராஜாவோட கூட இப்படி வர்ணிக்கிறார். முகத்தாமரைங்கிறார், ராஜாவுக்கு கூட முகத்தாமரை மலர்ந்ததுங்கிறார். இப்போ கைத்தாமரையால் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டார்னு சொல்கிறார். கிருண்ணன் எடுத்துக்கொண்டு பிரேம அர்ணவ மக்ன தேக பபூவ, அப்படியே அன்பினால் குளிப்பாட்டிட்டானாம், அப்படியே முழு அன்பில் மூழ்கிட்டானாம். அர்ணவம்னா கடல், அன்பு கடலில் மூழ்கிய தேகத்தை உடையவனாக ஆனான் அந்த ராஜா. மூர்தினி உபாகிராய, தலை உச்சி முகர்ந்தான், அந்த குழந்தைய தூக்கி கையில் எடுத்துட்டு உச்சி முகர்ந்தான். முக்னி உபாகிராய, உச்சி முகர்ந்து. முதான்விதக ஹாப்பினஸோடு அப்படியா பராகாஷ்டால் இருக்கான் அவன். அசௌ நனந்த ஆனந்தப்பட்ட ஆனந்த ராஜா. சுதம் ஆலிலிங்க, அந்த குழந்தையை கட்டிக்கொண்டான். बभूव प्रेम अर्णवम् अग्नदेह मग्नदेहः मूर्ध्नि उपाग्राय मुदा अन्वितः असौ ननन्द राजा सुतम् आलिलिङ्ग. राधे कृष्ण मैम. मुखं समीक्ष्य अतिमनोहरं तम् उवाच नेत्र अम्बुनिरुद्धकण्ठः दत्तः अस्मि देवेन जनार्दनेन मात्रा हि पुत्र அவமதுக்கபீதேஹே. முகம் சமீக்ஷியம், அதிமனோகரம், ரொம்ப மனோகரமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து, சமீட்சையை பார்த்து, தம் உவாச்ச, அந்த குழந்தைய பார்த்து பேசுகிறான் இவன். நேத்திர அம்பு நிருத்த கண்டக, கத்கதமாக இருக்குது, தொண்டையிலேருந்து வார்த்தை வரமாட்டேங்கிறது. நேத்திர அம்புன்னா கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டுறது, ஆனந்த பாஷ்பம் கொட்டுறது. நேத்திர அம்பு, கண்கள்லேருந்து தண்ணி. நிருத்த கண்டக, கத்கதமாக இருக்குது, வார்த்தை வெளியில் வரமாட்டேங்கிறது. அப்படி ஒரு கண்டத்தோடு பேசுகிறான். தத்தோசி தேவேன ஜனார்தனேன, ஜனார்தனன் கொடுத்த குழந்தைப்பா நீ, புத்திர, ஹே புத்திரனே. மாத்ரா யாரு, லக்ஷ்மியாயே கொடுத்துருக்கா. ஸோ ஜனார்தனேன மாத்ராஹி, அவனுடைய மனைவியான மானாலே லக்ஷ்மி இல்லையா, மாத்ரா. ஸோ அந்த லக்ஷ்மியாலும் கொடுக்கப்பட்ட குழந்தை நீ புத்திர. அவம துக்க பீத்தேகே, நான் எப்படிப்பட்டவன்? அவமன்னு சொன்னால் பாதாள லோகங்கள், நரகம். புத்துங்கிற நரகத்துக்கு போனோம். குழந்தை இல்லாதவாளுக்கு ஒரு நரகம் இருக்குது, புத்துங்கிற நரகம். அந்த நரகத்தில் அப்படியே ரொம்ப வேதனை சொல்லணும். நரகம் வேற, இது நரகம்தான் இது. இதான் எல்லா நரகத்துலேயும் ஒரே வேதனை மட்டும் இல்லை, சில சந்தோஷங்கள் இருக்கும். அதனால நரகம்னு உடனே வெறும் அடி தடி அதுங்கிறது இல்லை. குழந்தை இல்லாதவாளுக்கு அவா பண்ண பாவமா, அது இல்லையே. அவள் ஏதோ முந்தின ஜென்மத்தை ஏதோ கர்மம் பண்ணியிருக்கா, அதனால நரகம் கிடைக்கிறது. அதனால புத்துங்கிற நரகம், ஒவ்வொரு நரகத்துக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இந்த புத்துங்கிற நரகத்தில் கூட சந்தோஷங்கள்லாம் உண்டுன்னு சொல்கிறான். ஸோ ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த புத்து நரகத்துக்கு போக வேண்டாம்னு நான் பயந்துன்னு இருந்தேன். அவமானாலே பாதாளங்கள்னு அர்த்தம். ஸோ பாதாளங்களுக்கு, இந்த புத்து நரகத்துக்கு போகக்கூடாது நான் பயந்துன்னு இருந்த எனக்கு நீ புத்திரனே நீ கொடுக்கப்பட்டாய்ன்னு சொல்கிறான். मुखं समीक्ष्य अतिमनोहरं तम् उवाच नेत्र अम्बुनिरुद्धकण्ठः दत्तोऽसि देवेन जनार्दनेन मात्रा हि पुत्र अभवदुःखभीतेः. तप्तं मया पुत्र तपः तवार्ते सुदुष्करं वर्षशतं च पूर्णं तेन एव तुष्टेन रमाप्रियेण दत्तः अस्मि संसार सुख उदयाय. மயா தப்தம் தபக, நான் தபஸ் பண்ணினேன் குழந்தைக்கு வேண்டி. தவ அர்த்தே, ஒன்று குழந்தையாக கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் ரொம்ப தபஸ் பண்ணேன்ப்பா. சூதுஷ்கரம், ரொம்ப கஷ்டமாக தபஸ் பண்ணேன். 100 வருஷம், 100 வருஷம் தபஸ் பண்ணேன். பூர்ணமாக 100 வருஷம் நான் தபஸ் பண்ணேன். தேனையேவ துஷ்டேன,
அந்த தபசால சந்தோஷப்பட்ட ரமாப்பிரியன ரமாவின் பிரியனான விஷ்ணுவால் சந்தோஷப்படுத்தப்பட்டு தத்தோசி நீ கொடுக்கப்பட்டிருக்காய் எனக்கு குழந்தையாக நீ வந்திருக்காய் சம்சார சுக உதயாய எனக்கு சம்சாரத்தை சுகம் ஏற்படுத்துறதுக்காக வந்த புத்திரனே என்று குழந்தைய பார்த்து பேசுறான் ராஜா. सप्तम् मया पुत्र तपः तव अर्थे सुदुष्करं वर्षशतं च पूर्णं तेन एव तुष्टेन रमाप्रियेण दत्तोऽसि संसार सुख उदयाय माता रमा त्वां तनुजं मदत्ते त्यक्त्वा गता सा हरिणा समेता धन्या तु सा या प्रसहन्तम् अङ्कु कृत्वा सुतं त्वां मुदित आनना स्यात्. ஓகே, மாதா ரமா துவா, அதாவது அம்மாவான ரமா என்ன பண்ணியிருக்கா, உன்னை துவாம்னா உன்னை, தனுஜம் தன்னுடலில் பிறந்தவள், தனுன உடம்பு, தனுஜம் தன்னுடலில் பிறப்பித்த உன்னை மதர்த்தே தெக்துவா எனக்காக வேண்டி தான் விட்டுட்டு போனா, இல்லாட்ட ஒரு அம்மா குழந்தைய விட்டுட்டு போவளா, எனக்கு வேண்டி அன்போடு கூட விட்டுட்டு போயிருக்கா உன்னை. கதாசா ஹரிணா சமேதா, ஹரியோடு கூட அந்த தேவி ரமா எனக்கு வேண்டி உன்னை விட்டுட்டு இங்கே போயிட்டா. ஷீ வெண்ட், ஹரிணா கூட ஹரியோடு கூட போனாள். தன்யாதுசா, அவள் ரொம்ப தன்யமானவள், ரொம்ப நன்றியோடு கூட எனக்கு இந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்கா. சா யா பிரஹசந்தம் அங்கே, அதாவது சிரிச்சுன்றத அவள் மடியில் உட்காந்து நீ குழந்தை மடியில் போட்டுருக்கா அம்மா, நீ அப்படி ஆனந்தமாக சிரிச்சுட்டு இருக்கிற குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு யாருக்கு மனசு வரும்? இருந்தாலும் அந்த அம்மா எனக்கு வேண்டி விட்டுட்டு போனா. கிருத்வா சுதம் துவாம், உன்னை மடியில் வச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய உன்னை தன் மடியில் வைத்து கொண்டிருந்த அந்த அம்மா முதித்த ஆனனாசியாத், ஸோ அப்படி ஆனந்தப்பட்டிருப்பள், உன்னை மடியில் வச்சுட்டு இப்படி ஆனந்தமாக இருந்திருப்பள். ஆனால் எனக்கு வேண்டி இந்த உன்னை விட்டுட்டு போயிட்டாப்பான்னு சொல்கிறேன். माता रमां त्वां तनुजं मदर्थे त्यक्त्वा गता सा हरिणा समेता धन्या तु सा या प्रहसन्तमङ्गे कृत्वा सुतं त्वां मुदित आनना स्यात्. त्वमेव संसार समुद्रनौका रूपः कृतः पुत्रलक्ष्मीधरेण इत्येवम् उक्त्वा नृपतिः सुतं तं मुदा समादाय ययौ गृहाय. துவமேவ நீதான் சம்சார சமுத்திர நௌகா ரூபக, சம்சாரம் என்கிற சமுத்திரத்தை கடப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு போட்டு, நௌக்கான போட்டு. ஸோ ஒரு கடலை கடக்கணமான ஒரு போட்டு வேணும். ஸோ அந்த போட்டு நீதான்ப்பா, இந்த சம்சார கடலை நான் கடக்க உதவக்கூடிய போட்டு நீதான். ரூபா, அந்த ரூபத்தில் கிருத்தக செய்யப்பட்டிருக்கிறாய். புத்திரனே லக்ஷ்மீதரேன, லக்ஷ்மியை தரிக்கக்கூடிய அந்த விஷ்ணுவால் என்னுடைய அந்த சம்சார துக்கத்தை நீக்க நீ வந்திருக்காய். இது ஏவமுக்துவா, இவ்வாறெல்லாம் பேசிட்டு ராஜா நிருபதிக்கு ராஜா தம் சுதம் அந்த குழந்தையை முதாசம் ஆதாய அப்படி தூக்கிட்டார். குழந்தைய பேசி முடிச்சாரு, கிளம்பிட்டார். குழந்தைய எடுத்துட்டு கிருகாய யயௌ தன் வீட்டை நோக்கி சென்றார். त्वमेव संसार समुद्र नौकारूप कृतः पुत्रः लक्ष्मीधरेण इति एवमुक्त्वा नृपते सुतं तं मुदासम् आदाय ययौ गृहाय. पुरी समीपे नृपम् आगतं तम् आकर्ण्य सर्वे सचिवाः तु राज्ञः ययुः समीपं नृपतेः च लोकाः स उपायनाः ते सुर स पुरोहिताः च. ஓகே, புரி சமீபே ராஜா ஊர் எல்லையில் வந்துட்டு இருக்கார். அந்த ஊர் கிட்டக்க வரும்போதே ஆகதம் நிருபம் தம், தன்னை அந்த ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய தபசெல்லாம் 100 வருஷம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார் ராஜா. ஸோ இப்படிப்பட்ட ராஜாவை பார்த்து ஆக்கர்ணியா எல்லாரும் தெரிஞ்சு விடுது, ராஜா வரார்ன்று. அதை கேட்ட அந்த மக்கள் சர்வே சச்சிவாகனா மந்திரி பிரதானிகளில் இவ்வளோ நாள் மந்திரியிடம் ஒப்படைச்சிட்டு போயிட்டார் ராஜா காட்டுக்கு தபஸ் பண்ண. இப்போ மந்திரிகள்லாம் ஓடி வரா, ராஜ்ஞா இப்படி வராருங்கிற இந்த நியூஸை கேட்டு அவள்லாம் சச்சிவாகன மந்திரிகள் எல்லாரும் சமீபம் நிருபதேஷ எய்ஹூ ராஜாவிற்கிட்டக்க போகிறா. அவளை தேடி வரா, எதிர்கொண்டு அழைக்க வரா. லோகாகன மக்கள் எல்லாருமே எதிர்கொண்டு அழைக்க வரா ராஜாவை. ச உபாயனாகா, ராஜா கிஃப்ட் கொண்டு வரா. வெறும் ராஜா வரவேற்கிறது எப்படி, எல்லாருக்கும் உபாயனம்னா கிஃப்ட்னு அர்த்தம். ஸோ நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸோடு ச புரோஹிதாகா, புரோஹிதர்கள்லாம் அழைச்சிண்டு வேத மந்திரங்கள்லாம் வேதம் ஒலிக்க வேத கோஷம் முழங்க எல்லாரும் எதிர்கொண்டு அழைக்க ராஜாவை பார்த்துன்னு போகிறா. पुरी समीपे नृपम् आगतं तम् आकर्ण्य सर्वे सशिवाः दुराज्ञः ययुः समीपं नृपतेश लोकाः स उपायनाः
उपायनानादे स पुरोहिताश्च बन्धुजनाः गायनकाश्च सूताः समाययुः सम्मुखम् आशु राज्ञः नृपः पुरं प्राप्य पुरः समागतं जनं सम् आश्वास्य वाक्यैः च दृष्ट्या வந்தி ஜனங்கள்னு என்னது வந்தி துதிப்பாடிகள்னு அர்த்தம் இல்லை இந்த ராஜா வரும்போது ராஜாவை துதி பாடுறது ஸோ அப்படிப்பட்ட காயன காஷ்டா பாட்டு பாடக்கூடியவர்கள் வந்தி ஜனங்கள் சூதாகான சூதர் மாகதர் இப்படி பல கேட்டகரிஸ் உண்டு ராஜாவை ஸ்துதி பண்ணுறது கொண்டாடுறது ஸோ அப்படிப்பட்ட சூதர்கள் வந்திகள் எல்லாருமே ஆயைஹோ எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள் சம்முகம் ஆஷு ராஜ்யக ராஜாவுடைய நேர எதிர்க்க வந்து ராஜாவை பற்றி புகழ் பாடுறான் நிருப்பகா புறம் பிராப்பியா ஒரு வழியாக ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை அடைந்தார் புறம் ஊரை அடைந்து புரக சமாகதம் ஜனம் தன் கூடயே வந்த அந்த முன்னாடியே வந்த தன்னுடைய ஜனங்களை எல்லாம் சம் ஆஸ்வாசிய ஸோ அவர்களை எல்லாம் ஆஸ்வாசப்படுத்துகிறார் இனிமேல் கவலைப்படாதுங்க நான் வந்தாச்சுங்கிற மாதிரி மக்களை எல்லாம் ஆஸ்வாசப்படுத்தி வாக்கியஷ்ட திருஷ்யா வாக்கியங்களாலும் சொற்களாலும் ஆஸ்வாசப்படுத்துகிறார் கண்ணாலையும் பார்த்து கடாட்சித்து அவளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணினார் वन्दी जना गायनकाण्डसुताः समाययुः सम्मुखम् आशुराज्ञः नृपः पुरं प्राप्य पुरः समागतं जनं सम् आस्वास्य वाक्यैश्च दृष्ट्या सूताः सम्पूजितः पौरजनेन राजा विवेकपुत्रेण युतः नगर्यां मार्गेषु लाजैः कुसुमैः समन्तात् विकीर्यमाणः नृपतिः जगाम சம்பூஜிதக கொண்டாடப்பட்டவர்களாக அவர்களால் அரிசியெல்லாம் தூவா இல்லையா அதெல்லாம் பண்ணுறா இப்போ பௌரஜனம்னா புறவாசிகள் ஊர் மக்கள் எல்லாம் அவரை நல்லா பூஜை பண்ணி ராஜா ராஜா நுழையிறார் புத்திரேன யுதகா இப்போ குழந்தையோடு கூட வரார் இவ்வளோ நாள் குழந்தை இல்லாமல் இருந்தார் இப்போ குழந்தையோடு கூட வரார் நகர்யாம் விவேஷ நகரத்துக்குள் நுழைந்தார் மார்கேஷு வழி எல்லாமே லாஜான பொறி எல்லாம் பொரியெல்லாம் தூவரா குசுமைகி பூக்கள் எல்லாம் தூவரா சமந்தாத் நாலாபுரத்துலேருந்து பூ மாதிரி பொழிஞ்சிட்டு வரார் ராஜா வரார் விக்கீரியம் விசிறப்பட்டு பூவாலும் அச்சதலாலும் விசிறப்பட்டு வரார் அவர் ராஜா நிருபதிகி ஜகாம நிருபதி உள்ளே நுழைந்தார் सम्पूजितः पौरजनेन राजा विवेशपुत्रेण युधो नगर्यां मार्गेषु लाजैः कुसुमैः समन्तात् विकीर्यमाणः नृपतिं जगाम गृहं समृद्धं सचिवैः समेतः सुतं समादाय मुदा कराभ्यां राज्ञे ददौ च अत सुतं मनोज्ञं सद्यः प्रसूतं च मनोभव आबम् கிரகம் சம்ருத்தி இருக்குது நல்ல செழிப்பாக இருக்குது ஊர் அவரோட வீடு பேலஸ் அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ சம்ருத்தையான அந்த வீட்டுக்கள் சச்சிவைகி சமேதக மந்திரி பிரதானிகளோடு கூடையவராக சுதம் சமாதாய தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு முதா கராபியாம் கைகளில் அந்த குழந்தையை ஏந்தி கொண்டு ராஜ்ஞை ததௌச்ச அந்த குழந்தை ராஜா வந்து ராணிகிட்ட கொடுக்குறார் சுதம் மனோக்கியம் மனோகரமான அந்த குழந்தையை தன் கையிலிருந்து ராணி கையில் ததௌன்னு கொடுத்தார் சத்யப்பிரசூதம் இப்போ தான் பிறந்திருக்கு இப்போ தான் பிரசவிச்சிருக்கு அந்த குழந்தை புது குழந்தை ச மனோபவ ஆபம் மனோபவன்னா என்னது விஷ்ணுவுடைய மனசிலிருந்து பிறந்தவன் அதனால மனோபவன்னு பேர் மன்மதனுக்கு விஷ்ணுடைய மனசிலேருந்து பிறந்ததுனால மனோபவன்னு பேர் காமனுக்கு அந்த மன்மதனை போன்ற ஆபம் ஒளி பொருந்திய அந்த குழந்தையை மனைவி கைகளில் கொடுத்தார் गृहं समृद्धं सचिवैः समेतः सूतं समादाय मुदाकराभ्यः राज्ञै ददौ च अदसुतं मनोज्ञं सद्यः प्रसूतं च मनोभव आबम् राज्ञी गृहीत्वा अभिनवं तनूजं पप्रच्छ राजानम् अनिन्दिता सा राजन् कुतश्च एष सुतः सुजन्मा प्राप्तः त्वया मन्मथतुल्यरूपः ஸோ ராணி இப்போ தானே பார்க்குறா ஊரில் வந்து ஸோ கிரகித்வா அபினவம் புத்தம்புது குழந்தை தனூஜம் ஒரு உடல்லேருந்து இப்படி பிறந்திருக்கக்கூடிய புது குழந்தையை பார்த்து ராணி ராஜானம் ராஜாவை பார்த்து பப்ரச்ச கேட்குறா ஏது இந்த குழந்தை அனிந்திதான நிந்தனைக்கே இடமே கிடையாது குற்றமற்றவள்னு அர்த்தம் ஸோ அப்படி நிந்தனை அற்றவளான அந்த பெண் கேட்டா ஹே ராஜன்
குதஷ்சா ஏஷ சுதக, எங்கேருந்து வந்து இந்த குழந்தை, இப்போ கையிலேருந்து குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறேனே ஏது குழந்தை, சுஜன்மா அழகான ஜென்மம் எடுத்திருக்கு குழந்தை, பிராப்தக துவயா மன்மத துல்லிய ரூபக, மன்மதனை போன்ற அழகான ரூபத்தை உடைய இந்த குழந்தை எங்கிருந்து உங்களுக்கு கிடைத்தது, துவயா பிராப்தக உங்களால் அடையப்பட்டது. குதஷ்ஷ குதகன எங்கிருந்து. केन एष दत्तः कथया शुकान्त चेतः मदीयं प्रकृतं सुतेन नृपः तदा उवाच मुदान्वितः असौ प्रिये रमा ईशेन सुतः हि मह्यम्. ஒரு ஸ்லோகம் கூட படிங்க. दत्तः कमलासमुत्तः जनार्दन अंशः अयम् अहीनसत्त्वः सातं गृहीत्वा मुदम् आपराज्ञि राजा चकार उत्सवम् अद्भुतं च. கேன ஏஷ தத்தக, உங்களுக்கு இந்த குழந்தையை யார் கொடுத்தார் அப்படின்னு. கதைய ஆஷு காந்தனே உடனே சொல்லுங்க, எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் யார் இந்த குழந்தைய உங்களுக்கு கொடுத்தா. சேத்தகா மதியம் பிரகிருத்தம் சுதேன, பிராகிருத்தம், கிருத்தம்னாலே அட்ராக்டடு, அப்படியே இழுக்கப்பட்டிருக்கு. பிராகிருத்தம்னா இந்த குழந்தைய நோக்கி என் மனசு அப்படியே ஈடுபட்டிருக்கு, ரொம்ப இழுக்கப்பட்டிருக்கு, என்னோட மனசு குழந்தை பின்னாடி போயிடுது. மதியம் சேத்தக, என்னுடைய மனசு குழந்தையால் இழுக்கப்பட்டிருக்கு. நிருபக ததா உவாச்சா, இதை கேட்டு ராஜா சொல்கிறார், முதான்விதக ரொம்ப ஹாப்பியாக, ராணிக்கும் பிடிச்சிருத்து குழந்தையன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ராஜா சொல்கிறார், அசௌ நிருபக, இந்த ராஜா, பிரியே பிரியமானவளே, ரமா ஈஷேன சுதக மஹ்யம் தத்தக, இல்லையா, ரமா ஈசன் ரமாவுடைய கணவனான விஷ்ணுவால் இந்த குழந்தை மஹ்யம் எனக்கு, ஹே லோலாக்ஷி மஹ்யம் தத்தக, அடுத்த லைனில் வருது, மஹ்யம் தத்தக எனக்கு கொடுக்கப்பட்டது, ரமாவின் கணவனான விஷ்ணுவால் கொடுக்கப்பட்டது. லோலாக்ஷி கூப்பிடுறார், சஞ்சல்யமான கண்களை உடையவளே, இந்த குழந்தை எனக்கு விஷ்ணு கொடுத்தார். கமலா சமுத்தக, அதுவும் குழந்தை எப்படி பிறந்திருக்குன்னா கமலாவே பிரசவிச்சிருக்கா, ஸோ அவளுக்கு பிறந்த குழந்தை. ஜனார்தன அம்சக, ஜனார்தனுடைய அம்சத்தோடு கூடிய குழந்தை. அயம் அஹீன சத்வக, சத்வன பிராணி, அஹீனன ஹீனம்னா குறைவு, அஹீனன குறைச்சலே இல்லை, எந்த குறைவும் இல்லாத இப்பேற்பட்ட குழந்தை எனக்கு கிடச்சிருக்கு. சாத்தம் கிரகித்வா, யார் அந்த பெண், ராணி, அந்த குழந்தையை எடுத்து ராஜ்ஞி முதம் ஆப்ப, ராணி ரொம்ப சந்தோஷமடைந்தாள். ராஜா சகார உற்சவம் அத்புதம் ச, ராஜா உடனே உற்சவம் ஏற்பாடு பண்ணுறார். இப்போ ஊரில் வந்து தானே கொண்டாட முடியும், ஸோ குழந்தை பிறந்ததை பெரிதாக உற்சவமாக அவர் கொண்டாடினார். लोलाशितः कमला समुत्तः जनार्दन अंशः अयम् अहीनसत्त्वः सातं गृहीत्वा मुदम् आपराज्ञि राजा चकार उत्सवम् अद्भुतं च. ददौ च दानं किल याचकेभ्यः गीतानि वाद्यानि बहूनि नेदुः कृत्वा उत्सवं भूपतिः आत्मजस्य नामये कवीर इति चकार विश्रुतम्. ததௌச்ச தானம், குழந்தை பிறந்துக்கு தானம் பண்ணுறார், நிறைய தானம் எல்லாம் பண்ணி, யாச்சகேபியக, யாச்சகர்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்குறார். கீதானி வாத்தியானி, அப்போது கீதங்கள் எல்லாம் பாடப்படுகிறது, வாத்தியமெல்லாம் இசைக்கப்படுகிறது. பகூனி நேதுகுன்னு நாதம் செய்தது, பாட்டு பாட வாயால் பாட்டு பாடுறா, இவ வாத்தியங்கள் எல்லாம் அடிச்சடித்து அந்த நாதத்தை ஏற்படுத்தினார்கள். நேதுகு நாதம் இசைக்கப்பட்டது. கிருத்வா உற்சவம், அந்த உற்சவத்தை கொண்டாடி, பூபதி ராஜா, பூமிக்கு ராஜா பூபதி, ஆத்மஜஸ்ய உற்சவம் இல்லை, தான் பிறந்த குழந்தைக்கு உற்சவத்தை ஏற்பாடு பண்ணி பேரிடுறார், பேர் சூட்ட விழா இது. ஏக்கவீர இது நாம சகார, ஏக்கவீரன் என்று பெயரிட்டார். விஸ்ருதம்னு புகழப்பட்ட பெயர். இந்த ஏக்கவீரன்கிற பெயர் வந்து மிகுந்த புகழோடு இருக்கக்கூடிய பெயராக ஒரு பெயரை ஏற்படுத்தினார். ततौ च दानं किल याचकेभ्यः गीतानि वाद्यानि बहूनि नेदुः कृत्वा उत्सवं भूपति आत्मजस्य नाम एकवीर इति चकार विश्रुतम्.
सुखं च सम्प्राप्य मुदान्वितो असौ ननन्ददेव अधिपतुल्यवीर्यः पुत्रं हरे रूपगुणानुरूपं सम्प्राप्य वंशस्य ऋणाच्च मुक्तः. முதான்விதக ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. சுகம் ச சம்பிராபி ரொம்ப சுகப்பட்டார். அந்த உற்சவம்லாம் பண்ணி பேரையும் இட்டாச்சு. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நனந்தா ராஜா சந்தோஷப்பட்டார். தேவ அதிபதி துல்லிய வீரியக, தேவாதிபதி யாரு? இந்திரன். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான இந்திரனை போன்ற அந்த வீரத்தோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டார் ராஜா. ஹரேஹே புத்திரம், யாரோட குழந்தை இது? சாட்சாத் நாராயணனோட குழந்தை. ரூப குண அனுரூபம், அதுக்கேற்ற மாதிரி ரூபம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி குணங்கள் இருக்குது இந்த ஏக்க வீரன்ட்ட. ஸோ ரூபம் சம்பிராப்பிய, அப்படிப்பட்ட குழந்தையை அடைந்து சம்பிராப்பிய அடைந்து வம்சஸ்ய ருணாச்ச முக்தக, தன்னுடைய குலம் வந்து கடன்பட்டிருக்கு இல்லையா, ஒரு குழந்தைய பிறந்து அந்த வம்சம் வந்து வளரணும். குழந்தை பிறக்கலைன்னு இந்த வம்சம் அதோடு நின்று போயிடும். ஸோ அந்த வம்சத்துடைய கடன் வந்து இவரால் நீக்கப்பட்டது. இந்த குழந்தை பிறந்ததுனால வம்சத்துடைய ரிணம்னா கடன், கடனில் இருந்து விடுபட்டார். அப்படின்றது வம்சத்தை வளர்த்தார். सुखं च सम्प्राप्य मुदान्वितो असौ ननन्ददेव अधिपतुल्यवीर्यः पुत्रं हरेः रूपगुण अनुरूपं सम्प्राप्य वंशस्य ऋणाच्च मुक्तः. इति सकलसुराणाम् ईश्वरेण अर्पितं तं सकलगुणगण आट्यं पुत्रम् आसाद्य राजा विविध सुख विनोदैः भार्यया सेव्यमानः दहरत निजगेहे शक्रतुल्य प्रतापः. சகல சுராணாம் ஈஸ்வரேட, அதாவது தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய சகல தேவர்கள், அப்புறம் ஈஸ்வரேன அந்த தேவனான இந்திரன், அர்ப்பிதம் தம் சுராணாம் ஈஸ்வரேன, அப்போ தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இப்போ நாராயணன், அவரால் அர்ப்பிக்கப்பட்ட தம் அந்த குழந்தையை சகல குணகண ஆட்யம்னு ரிச்சுன்னு அர்த்தம். சகல குணங்களால் அப்படி ரிச்சாக இருக்கக்கூடிய குழந்தை, அப்படிப்பட்ட புத்திரனை ஆசாத்திய அடைந்து அந்த ராஜா விவித சுக வினோதைகி, ஆனந்த சுகத்தை அனுபவிக்கிறார். வெவ்வேறான சுகத்தையும் வினோதம்னு ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள் அந்த குழந்தைய வச்சுண்டு பாரியையா சேவியமானக, தன்னுடைய பொண்டாட்டியோடும் குழந்தையோடும் அப்படியே அடைந்து ஆனந்தப்பட்டு அனுபவித்து வியகரத நிஜகேகே, விவகாரம் பண்ணிட்டு இருந்தார். தன்னுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார். தன் வீட்டில் சக்கரதுல்ய பிரதாபக, அவருடைய பிரதாபம் எப்படி இருந்துன்னு சொன்னால் இந்திரனுக்கு ஈக்குவலாக இருந்துதான். இந்திரன் போன்ற பிரதாபத்தை உடைய அந்த ராஜா குழந்தையோடையும் பொண்டாட்டியோடும் ஆனந்தமாக அனுபவிச்சார். ரிச், ஆட்யம்னா ரிச். இது சகல சுராணாம் ஈஸ்வரேன அர்ப்பிதம் தம் சகல குணகணாட்யம் புத்திரம் ஆசாத்ய ராஜா விவித சுக வினோதைஹி பாரியயா சேவ்யமானக யஹரத்தி ஜகேஹி தேஹே சக்ரதுல்ய பிரதாபக. இது ஸ்ரீமத்தேவி பாகவதே மகாபுராணே அஷ்டாதசசஹஸ்ரஸ்யாம் संहितायां षष्ठस्कन्धे एकवीराज्ञान वर्णनं नाम विंशोऽध्यायः. अथ एकविंशोऽध्यायः. व्यास उवाच जातकर्मादिसंस्कारान् चकार नृपतिः तदा दिने दिने जगाम आशु वृद्धिं बालः सुलालितः. வியாசர் ஜனமேஜன் சொல்லிட்டு இருக்கார். ஜாதகர்மா, ஸோ ஜாதகத்தை கடிக்கிறது, பேரிடுறது, ஸோ இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள், அந்த முறைகள், அந்த சம்ஸ்காரம் இருக்கிற லைஃப்பில் அந்த சம்ஸ்காரத்தெல்லாம் பண்ணினார். நிருபதிகி ராஜா செய்தார். ததா அப்பொழுது தினே தினே ஜகாம ஆஷு விருத்திம் பாலகா, அந்த பாலன் வந்து டெய்லி வளர்ந்து வர்றார். நாளொரு மெனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்றான்னு சொல்ல மாட்டோமா, அதே தான். ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை தினே தினே ஆஷு விருத்திம் ஜகாம, அப்படியே படப்படன்னு வளர்றான் நான் குழந்தை. சூலாளிதக, கொண்டாடப்பட்டு, பெற்றோர்களால் கொண்டாடப்பட்டு அந்த குழந்தை நன்றாக வளர்ந்தான். தினே தினே ஜகாம ஆசு नृपः संसारजं प्राप्य सुखं पुत्रा समुद्भवं ऋणत्रय विमोक्षं च मेने तेन महात्मना. ஸோ சம்சாரஜம் சுகம் பிராப்பியா, இந்த சம்சாரத்தில் கிடைக்கக்கூடிய சுகங்கள்,
சம்சார ஜம்ன அதில் பிறக்கக்கூடிய சம்சாரத்தில் இருந்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய அந்த கிரகமேதி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய அடையக்கூடிய சுகங்கள் எல்லாம் பிராப்பியா அடைந்து புத்திர சமுத்பவம் என குழந்தை பிறக்கறதுனால அந்த சுகம்தான் கிடைக்கும். விஷய சுகங்களை தான் அனுபவிக்கிறார் ராஜா. ரிணத்ரய விமோக்ஷம் ச மேனே, முக்கடன்களிலிருந்தும் தான் விடுபட்டதாக தன்னை எண்ணிக்கொண்டார். முக்கடன்கிறது என்னது? அந்த பித்ருக்கடன், அப்புறம் தேவகடன், அப்புறம் பூதக்கடன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பறவைகளோட கடன்லாம் இதில் வர முடியாது. ஸோ 3 இல்லை ரிஷிகடன் எல்லாத்துலேருந்து தப்பிச்சார், தான் விடுதலை அடைந்ததாக எண்ணினார். மகாத்மனா தேன மகாத்மனா, அதாவது இந்த மகாத்மாவான இந்த குழந்தை அடைந்ததுனால அந்த ராஜா அவ்வாறு நினைத்தார், நமக்கு இந்த கடன்லாம் இப்போ நம்ம நிறைவேற்றிட்டோம். सुखं पुत्र समुद्भवं ऋणत्रय विमोक्षं च मेने तेन महात्मना कट्टे अन्नप्राशनं तस्य कृत्वा मासि यथा विधि तृतीये अथ तथा वर्षे चूडाकरणम् उत्तमम्. ஸோ மாசி ஷஷ்டே 3வது மாதம், 3வது மாதத்தில் என்ன பண்ணுறார்? அன்னப்பிராசனம் பண்ணுறார். ஸோ அன்னத்தை கொடுக்க 3ஆம் மாதமே கொடுத்துட்றான். அன்னப்பிராசனம் பண்ணினார் யதாவிதி, ரூல் படி, சாஸ்திர சொல்படி. அதே மாதிரி 3வது வருஷம் வந்து குடுமி வைக்கணும்னு இருக்குது. 3வது வருஷம் சூடாகரணம். இதெல்லாம் நம்ம உபநயனத்தோட மந்திரத்தெல்லாம் கேட்டோம்னா ஜூடாகரணத்தெல்லாம் சொல்லுவோம். அந்த மந்திரம்லாம் வருவதில்ல. அதுக்கு பண்ணாததுக்கு இப்போ பிராயச்சித்தம் இதெல்லாம் சொல்லி மந்திரத்தை சொல்லி முடிச்சு விடுவான். ஸோ 3வது வயசில் வருஷே திருத்தியே 3வது வருஷத்தில் சூடாகரணம் குடுமி வச்சு கொடுத்தார் அந்த குழந்தைக்கு உத்தமமாக. சாரி चकार ब्राह्मणान् द्रव्यैः सम्पूज्य विविधैः धनैः गोभिः च विविधैः दानैः याचकान् इतरान् अपि. பிராமணர்களுக்கெல்லாம் திரவியம் எல்லாம் நிறைய கொடுக்குற, நல்ல பொண்ணு பொருள் எல்லாம் கொடுப்பா இல்லையா? ஸோ நிறைய திரவியங்கள்லாம் சகார சம்பூஜி அவளெல்லாம் பூஜை பண்ணி விவிதைகி தனைகி பலவிதமான தனங்களால் அவர்களை மகிழ்விக்கிறார் பிராமணர்களை எல்லாம். கோபிஷ்சா கோபிகின்னு பசுக்களையெல்லாம் தானம் பண்ணுறார். விவிதைகி கோபிகிச்ச பலவிதமான பசுக்களையெல்லாம் தானம் பண்ணுறார். அப்புறம் யாச்சகான் இதரான் அப்படி, அது மட்டும் இல்லை பிராமணர்களுக்கு மட்டும் தானம் பண்ணலையா, யார் யார் யாச்சகர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கேட்டுட்டு வராளோ, பிஷாந்தேகினி யாரெல்லாம் வராளோ அவளுக்கு எல்லாரும் இதரான் அப்படி மற்றவர்களுக்கும் கீழே உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே தானம் பண்ணினார் ராஜா. सम्पूज्य विविधैर्धनैः गोपिच्च विविधैर्दानैः याचकानीतरानपि. वर्षे च एकादशे तस्य मौञ्जीबन्धन कर्म वै कारयित्वा धनुर्वेदम् अध्यापयत पार्थिवः. ஏகாதசே வருஷே 11 வருஷம், ஏகாதச வருஷம் 11 வருஷம் ஆயிடுது. அப்போ தான் பூணல் போடுறார். ஸோ 9 வயசு 7 வயசில் பூணல் போடல, 11 வயசில் பூணல் போட்டார். ஸோ மௌஞ்சி பந்தனம் இந்த மிஞ்சி கயிறுன்னு சொல்ல மாட்டோமா, அந்த இடுப்பில் கட்டுவாளே மௌஞ்சி பந்தனம்ட்டு, அந்த மௌஞ்சி பந்தனங்கிறது இந்த உபநயனம் தான், உபநயன சம்ஸ்காரம். அதை பண்ணினார். காரயித்துவா அதை செய்துவிட்டு தனுர்வேதம் அத்தியாபயத, சத்திரியர்களுக்கு தேவையான தனுர்வேத சாஸ்திரம், ஸோ அதெல்லாம் படிப்பிக்க வைக்கிறாரு. எப்போவுமே வேத அத்தியனத்துக்கு தகுதி உபநயனம் பண்ணின அப்புறம் தான் வரும். அதனால அந்த தனுர்வேதத்தெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அத்தியாபயத்த ஆசிரியர்களை வைத்து படிக்க வைத்தார் பார்த்திவக ராஜா. वर्षेत एकादशे तस्य मौञ्जीबन्धन कर्म वै कारयित्वा धनुर्वेदम् अध्यापयत पार्थिवः. अधीतवेदं पुत्रं तं राजधर्मविशारदं दृष्ट्वा तस्य अभिषेकाय मतिं चक्रे जनाधिपः. அதீத வேதம் அப்போ படிச்சுட்டு வந்தாச்சு. சமாவர்த்தன ஹோமம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்த கல்யாணம் பண்ணணும் எல்லாம் இருக்க வரிசையா. ஸோ அதனால் அதீத வேதம் படித்து முடித்து விட்ட தன்னுடைய பிள்ளையை ராஜதர்ம விசாரதம், ராஜதர்மெல்லாம் நல்லா படித்தாச்சு, சத்திரிய தர்மெல்லாம் நல்லா படித்தாச்சு, விசாரதம் பண்டிட்டாக இருக்கான் அவன். திருஷ்டுவா தஸ்யா இதெல்லாம் பார்க்குறார், ரொம்ப ஃபிட் ஆயாச்சு, இஸ் எலிஜிபிள். அதனால இவனுக்கு வந்து யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிடலாமே. ஸோ அபிஷேகாய மதிம் சக்கரே ஜனாதிபக, ராஜாவாகப்பட்டவர் இவனுக்கு வந்து யுவராஜ பட்டாபிஷேகமோ இல்லை தான் பதவி நீக்கிக்கலாம்னு நினைக்கிறாரா, ஏதோ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சார் ராஜா.
अनीतवेदं पुत्रं तं राजधर्मविशारदं दृष्ट्वा तस्य अभिषेकाय अधिचक्रे जनाधिपः पुष्य अर्कयोगसंयुक्ते दिवसे नृपसत्तमः कारयामास संवारान् अभिषेकार्थम् आदरात् ஸோ புஷ்ய அர்க்க யோகா, அதாவது அர்க்க யோகம்னு ஒரு யோகம் இருக்கு போலுக்கு, ஒரு யோகம் எல்லாம் இருக்குல்ல, ரிதி தினம் கணம் திதி வாரம் எல்லாம் இருக்கே. ஸோ அது மாதிரி புஷ்ய நட்சத்திரம் அர்க்க யோகம் இப்படிப்பட்ட கூடிய அந்த தினத்தில் திவசே அந்த தினத்தில் நிருபசத்தமக ராஜாவாக்கப்பட்டவர் சம்பாரான் அபிஷேகார்த்தம் ஆதராத் காரயாமாச, ரொம்ப ஆதரவோடு கூடி அந்த டேட்டு அந்த யோகத்தெல்லாம் செலக்ட் பண்ணி அவனுக்கு சம்பாரங்கள்னு தேவையான ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டமையும் குவிக்கிறார். அபிஷேகார்த்தம் பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆதராத் காரயாமாச ஆதரவோடு செய்தார் ராஜா. पुष्य अर्क योग संयुक्ते दिवसे नृपसत्तमः कारयामास संवारान् अभिषेकार्थम् आदरात्. जंगल संवारांना से कलेक्टिव कल्याण आहूय वेदज्ञान सर्वशास्त्र विचक्षणान् अभिषेकं चकार असौ विधिवत् स्वात्मजस्यः. ஸோ திஜான்னா இருபிறப்பாளர்கள் பிராமணர்கள், அவளை கூப்பிட்டு வேதமே அறிந்தவர்கள், சர்வசாஸ்திர விசக்ஷனான்னு விசக்ஷனான ரொம்ப புத்தி தீக்ஷண்யமுடையவர்கள். ஸோ அப்படி சாஸ்திரங்களெல்லாம் நன்கு அறிந்தவர்களையெல்லாம் கூப்பிட்டு அபிஷேகம் சகார விதிவத் சாஸ்திரப்படி அந்த அபிஷேகத்தை பட்டாபிஷேகத்தை பண்ணினார். சுவாத்மஜஸ்ய தன்னுடைய ஆத்மஜனுக்கு தன்னுடைய குழந்தைக்கு அப்படி ஒரு பட்டாபிஷேகத்தை நடத்தினார். இல்லை திஜான் अभिषेकं चकार असौ विधिवत् स्वात्मजस्यः. जलम् आनीय तीर्थेभ्यः सागरेभ्यश्च पार्थिवः स्वयं चकार विधिवत् अभिषेकं शुभे दिने. ஸோ தீர்த்தேபியக நல்ல தீர்த்தஸ்தானங்கள்ல இருந்தெல்லாம் ஜலத்தை கொண்டு வரா, ஜலமானிய அதுலேருந்தெல்லாம் கொண்டு வந்து சாகரேபியக நல்ல கடல்ல இருந்து கூட தண்ணி எடுத்துன்னு வரா பார்த்திவக ராஜா எல்லாத்துக்கும் கொண்டு வந்து ஸ்வயம் அபிஷேகம் சகார தானே. இப்போ வசிஷ்டர் முதலியவர்கள் ரிஷிகள்லாம் பண்ணுவா ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறோச்சோ, இங்கே அப்படி இல்லை, தானே ராஜா சுபே சுபமான தினத்தில் விதிவத் சகார தானே தன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகத்தை செய்தார் ராஜா. ஜலம் जलम् आनीय तीर्थेभ्यः सागरेभ्यश्च पार्थिवः स्वयं चकार विधिवत् अभिषेकं शुभे दिने. धनं दत्त्वा अथ विप्रेभ्यः राज्यं पुत्रे निवेश्य सः जगाम वनम् एव आशु स्वर्गकामः स भूपतिः. விப்ரேபியக தனம் தத்துவா, விப்ரேபியகன்னா பிராமணர்கள். ஸோ பிராமணர்களுக்கு நிறைய தனம் தத்துவா பணத்தெல்லாம் நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணி புத்திரே ராஜ்யம் நிவேஷியா புத்திரனுக்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சார். நிவேஷியா அவரிடம் வைத்து விட்டு ராஜ்யம் ஃபுல்லாக நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அவர்கிட்ட பையன்கிட்ட கொடுத்துட்டு வனமேவ ஆஷு ஜகாம வனத்துக்கு போயிட்டார். ராஜா வானப்பிரசாசிரமத்துக்கு போயிட்டார், அடுத்த ஆசிரமம். ஸோ அந்த வனப்பிரசாதத்துக்கு அவர் கிளம்பி போனார். ஆஷு ஜகாம உடனே போனார். ஸ்வர்க காமக சபூபதி சொர்க்கத்தை அடையணுங்கிற ஆசையோடு வனப்பிரசாதத்துக்கு போகிறோச்சே பகவானை ப்ரே பண்ணுறதுக்கு நிறைய நேரம், வீட்டில் ராஜாவாக இருந்தால் பொறுப்பு ஒன்று பகவானை நினைக்கவே நேரம் இருக்காது. அதனால் சொர்க்கத்தை அடையணும் தான் தனக்கு நல்வழியை தேடிக்கொண்டு அவர் பூபதி ஆகப்பட்டவர் வனத்துக்கு சென்றார். धनं दत्त्वा अदविप्रेभ्यो राज्यं पुत्रे निवेश्य सः जगाम वनमेव आशु स्वर्गकामः स भूपतिः. सर्वं जगदम्बार्पणमस्तु.